ரொம்ப பெருமையா இருக்கு. ஐ அம் ப்ரவுட் டு பி an MKC. M. Kumarasamy College of Engineering, Talavapalayam, Karur. கனவுகள் பல உண்டு, ஆசைகள் பல பெற்று, பெற்றோரின் லட்சியம் ஒன்றே, தங்களை வெற்றி என்ற சிறிய முனைப்போடு பெரும் லட்சியத்தை தனதாக்கி வந்திருக்கும் எம் கல்லூரி தோட்டத்தின் புதிய மலர்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்விக்கும் நன்னாள் அது இந்நாள். பள்ளி படிப்பு முடித்து பல பல கனவுகளுடன் கல்லூரி பயணத்தில் காலெடுத்து வைக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் மாணவர்கள் மட்டுமன்று, நாளைய பொறியாளர்கள் நீங்கள், எதிர்கால யதார்த்தம் நீங்கள், வருங்கால விஞ்ஞானிகள் நீங்கள், சமுதாயத்தின் அடுத்த சகாப்தம் நீங்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் நாளைய இந்தியாவே நீங்கள் தான். எமது மா. குமாரசாமி பொறியியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். Every new beginning carries hope. Every step forward creates opportunities. New faces, new hopes, a journey anew. The gates of learning opening just for you. This is the beginning of a chapter bright, with wisdom to guide and dreams in sight. New bonds to build, new goals to pursue. A world of learning awaits each of you. Here, every step is a chance to explore, to grow, to achieve, and to seek even more. Welcome to this journey, welcome to this space, a path of knowledge, growth, and grace. Together, we will nurture the spark you hold, shaping futures, fearless and bold. A very good morning to one and all gathered here. On behalf of M. Kumarasamy College of Engineering, it gives me immense pleasure and pride to welcome you all to the inauguration of Freshman Induction Program 2025. ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி என்னும் மகுடம் சூடிய மொழி, பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய எமது அன்னை மொழி தமிழை வணங்கும் தருணம் இது. A prayer is not just words that we utter. It is the light that guides our journey and the strength that shapes our future. Let us begin this auspicious day by invoking the blessings of the Almighty through the Tamil Thai Valthu. Now let us call upon Ms. Pooja and team to vocalize the Tamil Thai Valthu. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிது தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. அக இருளை அகற்றிட, அறிவொளியை ஏற்றிட, அகம் புலர்ந்து குத்துவிளக்கு ஏற்றும் தருணம் இது. As the lamp spreads its light, may wisdom spread in every heart and success shine in every life. Light signifies knowledge, wisdom and prosperity. To grace this occasion, we now request our dignitaries on stage to light the lamp. Please, dignitaries. I also request parents and students to come forward to light the lamp. I repeat, I also request first year parents and students to come forward to light the lamp.
in their academic journey. 12ஆம் வகுப்பு கடந்து மாணவர்கள் கல்லூரி வரும் முதல் நாளாகிய இந்நன்னாளில் நல்லதொரு தொடக்கத்தை பறைசாற்றும் விதமாக வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கும் தருணம் இது. Every guest is a blessing, every presence adds meaning, and every welcome begins a new bond. Together, these bonds weave memories, transform moments into milestones, and paint every gathering in colors truly special. In this moment, it is our immense pleasure to request our esteemed Dean of Admissions, Dr. K. Sundar Raju, to welcome the gathering. Please, sir. ரெண்டாயிரத்தி 25-26 கல்வியாண்டில் முதல் முறையாக கல்லூரியில் அடியெடுத்து வைக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்கள் துவக்க விழாவிற்கு கல்லூரியின் சார்பாக வரவேற்புரை கூறுவதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். பல மாணவர்களின் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றியவரும் மாணவர்களின் எதிர்காலத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று உறுதுணையாக இருந்து அவர்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை கண்டறிந்து அவர்களை வழிநடத்தும் மாற்றம் ஃபவுண்டேஷன் தலைவர் அண்டு ஃபவுண்டர், இன்ஃபோசிஸ் HR மேனேஜர் மிஸ்டர் ஜே சுஜித் குமார் அவர்களை இந்த துவக்க விழாவிற்கு கல்லூரியின் சார்பாகவும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் சார்பாகவும் வருக வருகவென வரவேற்பதில் நாங்கள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வெல்கம் சார். கரூர் மாவட்டத்தில் 2000 ஆண்டில் முதல் பொறியியல் கல்லூரியாக துவக்கப்பட்டு இன்று இந்தியாவில் உள்ள 8900 பொறியியல் கல்லூரிகளில் மத்திய அரசாங்கம் கொடுத்துள்ள NIRF என்ற ரேங்க் பட்டியலில் 300 முதன்மையான கல்லூரிகளுக்கு ரேங்க் கொடுத்துள்ளது. அதில் 200 to 300 ரேங்க் பாண்ட் நமது கல்லூரி பெற்றுள்ளது. இன்று தமிழகத்தில் மாணவர்களுக்கு அருமையான கல்வியையும் மிகச்சிறந்த ஒழுக்கத்தையும் பெரும் வேலை வாய்ப்பையும் பெற்றுத்தரும் கல்லூரிகளில் முதன்மையான கல்லூரியாக நமது கல்லூரியை மாற்றி காட்டி மாணவர்களின் வெற்றி கல்லூரியின் வெற்றி என்ற உயரிய லட்சியத்துடன் நமது கல்லூரியை மிக உயர்ந்த நிலையை பெற வைத்த தலைவர் சேர்மன் டாக்டர் கே ராமகிருஷ்ணன் சார் அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றேன். இன்றைய இளைஞர்களின் முன்னோடியாகவும் நமது கல்லூரியின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் விளங்கும் நமது கல்லூரி தலைவரின் புதல்வர் ஜாயிண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் KR சருண்குமார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். நமது கல்லூரியின் பல திட்டங்களுக்கு உறுதுணையாகவும் மகளிர் மேம்பாட்டிற்கு முன்னிலையாகவும் விளங்கும் நமது கல்லூரியின் ட்ரஸ்டி மிஸ்ஸஸ் விஜயா ராமகிருஷ்ணன் அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றேன். நிர்வாகத்தின் சிறப்பான செயல்பாடுகளுக்கு மிகவும் உறுதுணையாகவும் ஒரு ஆலோசகராகவும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் டாக்டர் S. குப்புசாமி அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றேன். காலம் நேரம் பார்க்காமல் அனைத்து ஆசிரியர்களையும் மாணவர்களையும் உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து கல்லூரியை சிறப்பாக நடத்தி வரும் எங்கள் முதல்வர் டாக்டர் BS முருகன் அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றேன். எங்களுடன் இணைந்து செயல்படும் கல்லூரியின் CHRO டாக்டர் மோகன் பார்த்தசாரதி, ஸ்டூடெண்ட் அஃபேர் ஹெட் டாக்டர் C. ரமேஷ், பிளேஸ்மெண்ட் ஆபீசர் டாக்டர் சரவணன், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் டாக்டர் R. கார்த்திகேயன், ஹெட் IPSC டாக்டர் ஜெகதீஷ், அனைத்து துறை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ், ஃப்ரெஷ்மன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஹெட் டாக்டர் சித்ரகலா, ஆல் போர்ட்ஃபோலியோ கோஆர்டினேட்டர்ஸ், ஆல் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர்ஸ், அசோசியேட் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ், நான் டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் அவர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கின்றேன். இவ்விழாவிற்கு முதன்மையானவர்கள் முதலாம் ஆண்டு மாணவர்கள். இன்று மாணவர்கள் படித்து முடித்தவுடன் இந்தியாவிலும் உலகிலும் 2 வகையான வாய்ப்புகள் உள்ளன. ஒன்று வேலை பெறுவது, மற்றொன்று வேலையை உருவாக்குவது. ஜாப் சீக்கர்ஸ் ஆர் ஜாப் கிரியேட்டர்ஸ். நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் எங்களது கல்லூரியை தேர்ந்தெடுத்து இன்று முதலாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களை அன்புடன் வருக வருகவென வரவேற்கின்றேன். முதன்மையான கல்லூரியை தேர்ந்தெடுத்து தங்களது குழந்தைகளை பல வெற்றிகளை பெற்று நாம் பெறாத பல நல்ல வாய்ப்புகளை பெற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு நமது கல்லூரியில் தங்களது மகன் மகளை சேர்த்துள்ள அனைத்து பெற்றோர்களையும் இருகரம் கூப்பி வருக வருகவென வரவேற்கின்றேன். மாணவர்களே, நீங்கள் அனைவரும் தமிழகத்திலும் இந்தியாவிலும் முன்னணியில் உள்ள ஒரு முதன்மையான கல்லூரியில் சேர்ந்துள்ளீர்கள்.
உங்களது 4 வருட படிப்பு வருங்கால 40 வருட தொழில் வாழ்க்கைக்கு அடித்தளமாகிறது. தயக்கங்களை தவிர்த்து கிடைக்கும் வாய்ப்புகளை பிடித்துக் கொள்ளுங்கள். நல்ல சூழ்நிலைகளை உருவாக்குங்கள். ஆசிரியர்களிடம் உரையாற்றுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு இறுதி தெளிவு வரும் வரை விடாமல் ஆராயுங்கள். நீங்கள் அனைவரும் மிக உயர்ந்த பல வெற்றிகளை பெற்று உங்கள் குடும்பத்திற்கும் நமது கல்லூரிக்கும் பெரும் புகழ் பெற்று தருவீர்கள் என்று வாழ்த்தி உங்கள் அனைவரையும் வருக வருகவென மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். இவர் ஒரு கல்லூரியை மட்டும் வழிநடத்தவில்லை, நாளைய சமுதாயத்தை வழிநடத்துகிறார். அந்த நாளைய சமுதாயத்திற்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் ஒரு சேர வழங்க வேண்டும் என சித்தமும் சிந்திக்கும் நபரே எமது கல்லூரியின் முதல்வர் அவர்கள். His expertise, passion and dedication inspire every mind and shape the path of excellence of this institution. He is none other than our esteemed principal, Dr. B.S. Murugan. It is our honor to welcome him to introduce the administrative team of MKCE. Please, sir. Very good morning. அனைவருக்கும் வணக்கம். ஸோ உங்களுக்கு எல்லாருமே பார்க்கும்போது எனக்கு ஒரு எந்த மாதிரி காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ப்ராவர்ப் சொல்றதுக்காக ஆசைப்படுறேன். ஸோ தேர் இஸ் நோ ராயல் ரோட் டு லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் ப்ராவர்ப். அதாவது அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, தேர் இஸ் நோ ஷார்ட்கட் இன் எஜுகேஷன். அதாவது ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் ஒன்லி பிளேஸ் எ மேஜர் ரோல். தெர் இஸ் நோ ஷார்ட்கட். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கல்லூரி ஒரு சின்ன ரூரல் ஏரியாவில் 2000 ஆண்டு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் குவாலிட்டி எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்கிற நம்மளுடைய MKC எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நிர்வாகத்திற்கு உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய ஃபேக்கல்டி டீம் சார்பாகவும் ஒரு பலத்த கரவொலி எழுப்பி நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம். So respected chairman, KR Group of Institutions, a visionary leader, Dr. K. Ramakrishnan sir, today's chief guest பத்தி சொல்லணும் அப்படின்னா, is a passion driven person அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பொசிஷன் இன்ஃபோசிஸ்ல இருக்கும்போது is only because of his passion he started the foundation called Matam Foundation. நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபவுண்டேஷன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3600க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து இலவசமா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து எஜுகேஷன் மூலமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 95% வந்து முதல் தலைமுறை பட்டதாரி, 70% வந்து கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸ்பேரிங் யுவர் வேல்யூபிள் டைம் வித் அஸ் சார். Next, our trustee madam, our moral supporter, Vijaya Ramakrishnan ma'am, our dynamic joint secretary, Sharan Kumar sir, our mentor, executive director, Dr. S. Kupasamy, various HODs, portfolio in charges, dean, faculty members, my dear parent and students. A warm welcome to 26th Freshman Induction Day Inauguration Program 2025. ஸோ நம்ம காலேஜ் டீன் அட்மிஷன் சொல்லும் போது கூட சொன்னாங்க, நம்ம காலேஜ் ஸ்டார்டட் இன் த இயர் 2000. ஸோ 2000ல் ஸ்டார்ட் பண்ண காலேஜ் வெறும் 180 இன்டேக்கோட ஸ்டார்ட் பண்ண காலேஜ். இப்போ நம்ம எப்படி வளர்ந்துருக்கோம் அப்படின்னா வந்து 4500க்கும் மேற்பட்ட மாணவர்கள், 11 UG ப்ரோக்ராம், 6 PG ப்ரோக்ராம், 4 PhD ப்ரோக்ராமோடைய ஒரு இமாலய வளர்ச்சி இந்த ஒரு 25 ஆண்டுகளில் நம்ம காலேஜுக்கு வந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, முதல் கல்லூரி இன் கரூர் டிஸ்ட்ரிக்ட் டு டாப் 300 காலேஜ் இன் இந்தியா. அதுதான் வந்து நம்மளுடைய பாதை. ஸோ நம்மளுடைய கடந்து வந்த பாதையை ஜஸ்ட் நான் ஞாபகப்படுத்துறேன். 2006ல் நமது கல்லூரி வந்து முதல் கல்லூரி இன் இந்தியா accredited by TCS, rural college, first rural college in India accredited by TCS. 2011ல் நமக்கு அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கிடைச்சது. 2020ல் MSME approved டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேஷன் சென்டரா நமக்கு கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறமா வந்து நமக்கு 12B UGCல இருந்து 12B ரெகக்னேஷன் கிடைச்சது.
Then last year we have entered into top 201 to 300 position in all over India, National Institutional Ranking Framework 2024. ஸோ இது எல்லாமே எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னா எங்களுடைய மிகப்பெரிய பலமே வந்து எங்களுடைய ஃபேக்கல்டி. ஐம் வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் த கோர் டீம் ஆஃப் MKCE. ஸோ வேரியஸ் போர்ட்ஃபோலியோஸ் அண்ட் HODs. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் டீன் அட்மிஷன். முன்னாடி வெல்கம் அட்ரஸ் சொன்னார். ஸோ நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க டீன் அட்மிஷன் போடும்போது. நெக்ஸ்ட் அவர் குரூப் HRO டாக்டர் மோகன் பார்த்தசாரதி. இவர் பாத்தீங்கன்னா அவர் ப்ரௌட் அலுமினி ஆஃப் அவர் MKCE. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் பாஸ்ட் அவுட் முடிச்சுட்டு MBA முடிச்சுட்டு டாக்டரேட் முடிச்சுட்டு இந்தியா ஃபுல்லா சுத்திட்டு இன்னைக்கு வந்து நம்ம படிச்ச கல்லூரிக்கு ஏதாவது கிவ் பேக் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். தென் COE எக்ஸாமினேஷன் எல்லாமே கண்ட்ரோலர் பண்றது வந்து COE டாக்டர் R கார்த்திகேயன். அடுத்தது நம்மளுடைய கல்லூரியின் பில்லர் கூட சொல்லலாம். நம்ம கல்லூரியுடைய மிகப்பெரிய பில்லர் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் சரவணன், டாக்டர் சரவணன். தென் ஹெட் ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் டாக்டர் C ரமேஷ். இந்த விழாவை ஃபுல்லாவே முன்னின்று நடத்தி கொண்டிருப்பவர். இவரு கீழே பாத்தீங்கன்னா சென்டர் ஃபார் இன்டர்நேஷனல் சர்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு துறை வச்சிருக்கிறாங்க. சென்டர் ஃபார் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், நிறைய ஜாப்பனீஸ், ஜெர்மன் அந்த மாதிரி லாங்குவேஜ் சொல்லி கொடுப்பாங்க. தென் சென்டர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், இது எல்லாமே ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் கீழே தான் வருது. Then Head Academics and Internal Quality Assurance Cell, Dr. S. Jagadisan. Head Research and Development, Dr. S. Satish Kumar. Head Faculty Affairs, Dr. P. Shakti. இது தவிர HODs இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நம்முடைய ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரெஷ்மேன் இன்ஜினியரிங் உடைய HOD நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, டாக்டர் K. சித்திரகலா. இவங்க தான் வந்து நீங்க எல்லாருமே இவங்ககிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். HOD of Artificial Intelligence, Dr. A. Selvi. இந்த டிபார்ட்மெண்ட்ல 2 ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றோம். Artificial Intelligence and Data Science and Artificial Intelligence and Machine Learning. ரெண்டுமே வந்து we have MOU with IBM. Next, Department of Civil headed by Dr. G. Balaji. ஒரு யூனிக் கோர்ஸ் டாக்டர் பானுப்ரியா, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ஸ். இந்த ப்ரோக்ராம் ஏன் யூனிக் கோர்ஸ் சொல்றேன் அப்படின்னா, கம்ப்ளீட்டா சிலபஸ் கரிக்குலம் எல்லாமே வந்து TCS தான் ப்ரொவைட் பண்றாங்க. we just facilitating the course. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டாக்டர் D. பிரதீப். இந்த ப்ரோக்ராம்ல இன்னொரு ப்ரோக்ராம் சைபர் செக்யூரிட்டியும் சார் தான் வந்து HOD. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ECE டாக்டர் N. மகேந்திரன். நம்ம காலேஜ்ல இருக்கிறதுல பெரிய டிபார்ட்மெண்ட், 2 ப்ரோக்ராம் ஆஃபர் பண்றோம், ECE and VLSI design. டிபார்ட்மெண்ட் ஆஃப் EEE டாக்டர் J. உமா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் IT டாக்டர் ரவிக்குமார். டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் டாக்டர் லோகநாதன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் MBA டாக்டர் P. வனிதா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் MCA டாக்டர் S. வனிதா மணி. இது ஜஸ்ட் கோர் டீம் தான். இது தவிர 300+ டீச்சிங் பிளஸ் நான் டீச்சிங் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து எல்லாருமே சேர்ந்து தான் வந்து மாணவர்களுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் சம் ஆஃப் த கிளிம்சஸ் ஹியர். ஸோ NIRF பற்றி சொன்னேன். இதில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் தமிழ்நாட்டில் வந்து 43 காலேஜ் மட்டும் தான் வந்து NIRFல பொசிஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம காலேஜும் ஒன்றுங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறேன். Then 4 of our UG programs, ECE, CSE, EEE and Mechanical got accredited by National Board of Accreditation. And our institution got accredited by NAAC with A grade in the year 2022. And MSME recognized our institution as Technology Business Incubation in the year 2020. And we have received various awards. So one of the main award is Institution of Happiness Award from QS ICAJ in the year 2024 for creating the positive and academic environment. Then we have been honored with Titanium Band for academic and research excellence and employability and startup ecosystem excellence in India academic ranking in the year 2025.
And we have received gold band from Global University World Ranking, London, for our digital institutional index and smart campus initiatives for the year 2025. So among the best engineering colleges, we have ranked 24 in India, 6th in the state and 18th in the zonal provided by IIRF ranking 2025. And our institution has achieved titanium band, Sustainable Institution of India, green for our green initiatives given by Green Rankings 2025. இதெல்லாம் ரொம்ப சாம்பிள் லேட்டஸ்டா நாங்க வாங்கின அச்சீவ்மெண்ட்ஸ். இது போக அவர் கரிக்குலம் எங்களுடைய பெஸ்ட் யூனிக்னஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ சிஸ்டம், டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் அண்ட் சக்சஸ். ஸோ இந்த டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க், சக்சஸை வந்து எப்படி நாங்கள் வந்து கொண்டு வரோம் அப்படின்னா வந்து எங்களுடைய கரிக்குலம் அண்ட் சிலபஸ், எங்களுடைய அகாடமிக் சிஸ்டம், என்டையர் அகாடமிக் சிஸ்டம். ஸோ என்ன பெஸ்ட் ஒய் எம்கேசி அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாரும் மைண்ட்லயுமே இருக்கும். ஸோ என்னன்னா எங்களுடைய அகாடமிக் சிஸ்டத்துடைய பெஸ்ட் திங் என்ன அப்படின்னா இட் வில் கிவ் 21st century skill sets. It will explore the 21st century skill set. அதாவது பரீட்சை எழுதி மார்க் வாங்குறத மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். இந்த ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ்னு சொல்லுவாங்க. சம்மேட்டிவ்ங்கிறது ரிட்டன், ஃபார்மேட்டிவ்ங்கிறது அவங்களுடைய டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்றது. அதாவது இப்போ 21st century skill setன்னு சொல்லுவாங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், பார்ட்டிசிபேட்டிவ் லேர்னிங், இந்த மாதிரியான ஸ்கில் செட்டை வளர்க்கறதுக்கான முயற்சிகள்ல தான் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்காக இந்த வருஷம் ஒரு பொது இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறோம். நீங்க செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாவே யூ கேன் கான்சென்ட்ரேட் ஆன் ஸ்டடீஸ். நீங்க எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இயர் அஸ் அ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு செகண்ட் இயர்ல வந்து கேரியர் பாத்வே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். அதாவது யார் யாருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், நீங்க வந்து உங்களுடைய பேஷன் என்ன, உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்க பிளேஸ்மெண்ட் இன்ட்ரெஸ்டடா, ஆண்டர்பிரினர்ஷிப் இன்ட்ரெஸ்டடா, ஹையர் ஸ்டடீஸ் இன்ட்ரெஸ்டடா, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது கிளியர் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு எந்த இதுல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா அப்படின்னா அந்த மாதிரி செக்ஷன்ல தேர்ட் செமஸ்டர்ல உங்களை வந்து இன்வால்வ் பண்ணிடுவோம். தென் அவங்க அந்தந்த செக்ஷனுக்கு அந்தந்த பெஞ்ச் மார்க் அண்ட் மைல் ஸ்டோன்ஸ் நாங்க ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அப்பார்ட் ஃப்ரம் கிளாஸ் ரூம் டீச்சிங், இது எல்லாமே எங்களுடைய ஸ்டூடெண்ட் அஃபேர்ஸ் டீம் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேரியஸ் சென்டர்ஸ் இருக்குல்ல, அந்த சென்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஃபைனலா நீங்க என்ன பிளான் பண்ணீங்க, இப்ப கூட நீங்க எல்லாமே எழுதிருப்பீங்க வால் ஆஃப் ட்ரீம்ஸ்ல. அதே மாதிரி நீங்க என்னவா ஆகணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதை கொண்டு போய் சேர்க்கறதா எங்களுடைய கடமை. தென் எங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட், லாஸ்ட் டைம் எங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா more than 950 students got placed in various MNCs and 1572 plus offers have been received by our students. இதுல பாத்தீங்கன்னா 137 companies visited our campus and 251 students received dual offers. 2 ஆஃபர் வாங்கினவங்க 251 பேர். தென் 99 ஸ்டூடெண்ட்ஸ் received 3 offers, 3 ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. 52 ஸ்டூடெண்ட்ஸ் more than 3 offers வாங்கியிருக்கிறாங்க. எங்களுடைய அகாடமிக் சிஸ்டத்துடைய அவுட்கம் வந்து டைரக்ட் அவுட்கம் இதுதான். இதுல ஹையஸ்ட் ஆஃபர்ட் சேலரி பேக்கேஜ் வந்து 35.9 LPA. Then apart from the academics, we have connected with various companies. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி TCS, IBM, Virtusa, Texas, நிறைய கம்பெனிஸ் கூட டைரக்டா கான்டாக்ட் வச்சிருக்கிறோம். அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சிலபஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, வியூஎஸ் மெம்பர்ஸ் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பையனுடைய வளர்ச்சிக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். தென் அப்பார்ட் ஃப்ரம் இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ், வேற என்ன யூனிக்னஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். ஸோ கண்ட்ரியில எந்த காலேஜிலுமே இல்லாத ஒரு யூனிக்னஸ் நம்ம கிட்ட இருக்கு. இது வரைக்கும் 416 ஸ்டூடெண்ட்ஸ் N5 சர்டிபிகேஷன் நம்ம காலேஜில் முடிச்சிருக்காங்க. 102 பேர் N4 சர்டிபிகேஷன் முடிச்சிருக்காங்க. 19 பேர் N3 சர்டிபிகேஷன் முடிச்சிருக்காங்க. இதனுடைய பிளேஸ்மெண்ட் ஆஃபர் நான் 2-3 பிளேஸ்மெண்ட் ஆஃபர் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் தீபிகா ஃப்ரம் ECE 30 லட்சம் பேக்கேஜுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. காமேஷ் ஃப்ரம் மெக்கானிக்கல், அவங்க பாத்தீங்கன்னா 23 lakhs வேலைக்கு போயிருக்காங்க. 7 சிவில் இன்ஜினியரிங், எல்லா இடமே சொல்றது சிவில் வந்து கொஞ்சம் டவுனா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா 7 சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 21 லட்சம் பேக்கேஜ்ல ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் மூலமா வேலைக்கு போயிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அகாடமிக் அடுத்தது எங்களுடைய யூனிக்னஸ் பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ். ஸோ லாஸ்ட் இயர் 9 ஸ்டூடெண்ட்ஸ் விசிட்டட் நிப்பான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜப்பான். கம்ப்ளீட்டா அந்த ப்ரோக்ராம் எல்லாமே 1 week ப்ரோக்ராம். 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பான் வந்து ஸ்பான்சர் பண்ணி தே ஹாவ் interacted with Japan students. இதே மாதிரி இன்னொரு 10 பேர் next month they are going to visit Japan. This is also the same program. மொத்தமா பாத்தீங்கன்னா ஜப்பான்ல மட்டும் எங்களுக்கு 85க்கும் மேற்பட்ட அலுமினிஸ் they are working in Japan.
and we have then connection with other outside world. So last year our institution has signed MOU with Japanese company Inno for placement opportunities. இதுல பாத்தீங்கன்னா 4 ஸ்டூடண்ட்ஸ் அவங்க செகண்ட் இயர்லயே செலக்ட் பண்ணி இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க. Also we have signed MOU with Osman Lab, Stanford University, USA, then Pacific Link College, Dubai campus, City University of Seattle, USA, and Kwangdong University, South Korea. இது எல்லாமே பசங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கொடுத்துட்ருக்கோம். தென் அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வி ஹாவ் ரிசர்ச். அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆக்டிவ்லி இன்வால்விங் இன் ரிசர்ச். பெரிய அச்சீவ்மெண்ட் ரீசெண்டாக நடந்தது என்ன பார்த்தீங்கன்னா 5 of our MSME ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஐடியா இன் MSME ஐடியா ஹேக்கத்தான் 4.0ல 48 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. தென் எங்களுடைய பப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி சேர்ந்து பண்ண பப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 24 இயரில் மட்டும் 418 பப்ளிகேஷன். வித் ஓவரால் கவுண்ட் ஆஃப் 2632 இன் ஸ்கோபஸ் டேட்டாபேஸ், ஒரு ப்ரீமியர் டேட்டாபேஸ். அண்ட் வெப் ஆஃப் சயின்ஸ் பப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 334 பப்ளிகேஷன். ஓவரால் கவுண்ட் இஸ் 1181. And our H index is as on date in Scopus database is 53. நான் சொன்ன மாதிரி இந்த அகாடமிக்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் வந்து ஸ்கில் லேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டொமைனில் அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கை கொடுக்கறதுக்காக ஸ்கில் லேப்ஸ்ங்கிற கான்செப்ட் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், அச்சீவ்மெண்ட் எக்ஸாம்பிள், மிஸ்டர் சச்சின் அரவிந்த் அவர் வந்து RF அண்ட் VLSI டிசைன் ஸ்கில் லேபில் படித்தார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா டாக்டரல் ஃபெல்லோஷிப் மந்த்லி வந்து 50,000 வாங்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன அவருடைய சொன்னோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய சின்ன ஐடியா, அவருக்கு தோணுன சின்ன ஐடியாவை ஹீ பிரசன்டட் இன் கான்ஃபரன்ஸ் கண்டக்டட் இன் அகமதாபாத் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து இனாகிரேட் பண்ண ஃபங்க்ஷன், அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணார். பண்ணது IIT பாம்பே ஆஸ் இன்ஸ்பயர்டு, இது நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஸ்பயர் பண்ணாங்க. தே கொலாபரேட்டட். ஃபைனலி அந்த பையன் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ஹி இஸ் டூயிங் PhD. IIT திருப்பதி இஸ் பேயிங் 50,000 per month as a stipend. ஸோ இதுதான் வந்து ஸ்கில் லேபுடைய ஒரு சின்ன அவுட்கம் ஐ வாண்ட் டு டெல் யூ. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேஸ் ஒன் மெனி ப்ரைஸஸ் இன் ஹேக்கத்தான். எக்ஸாம்பிள் வந்து கோட்டயமில் ஒரு ஹேக்கத்தான் நடந்துச்சு, சிருஷ்டி அப்படிங்கிறது. அதில் வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 58 பேர் மொத்தமாக வந்து அவார்டு வாங்கினாங்க. So apart from placement sections, we are not only focusing on placements. Apart from that, Center for Competitive Examination, Center for Foreign Language, Center for International Relation, International Certification, இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உடைய வளர்ச்சிக்காக தான் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். Then apart from this academic side, we have a excellent sport facility, yoga centers இருக்கு, மைண்ட் ஜிம் இருக்கு. நீங்கள் வந்து அதாவது நாட் ஓன்லி ஃபிசிக்கல் ஹெல்த், mental health also important, both are very very important. So எல்லாமே you have experience in this in the next 4 yearsல இது எல்லாமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. Then we have a strong parent teacher association. So every time உங்க ரிசல்ட் வரும்போது they will call you. நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா எல்லாருமே வந்து நம்ம பணம் கட்டியாச்சு, நம்ம சேர்த்து விட்டாச்சு, நம்மளுடைய கடமை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லாருமே விசிட் பண்ணுங்கள், எப்போ வேணாலும் விசிட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இந்த பேரண்ட் டீச்சர் மீட்டிங் நடத்தும்போது கண்டிப்பாக வாங்க. வார்டு எப்படி படிக்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன ரியாலிட்டிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எங்களால் முடிஞ்ச எல்லாமே நாங்கள் வந்து பண்ண தயாராக இருக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ வுட் லைக் டு தேங்க் all the parents and students for choosing this prestigious institution. So once again ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பர்பஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பர்பஸை என்றைக்குமே மறந்துடாதீங்க. எப்போ வந்து நல்லா படிங்க, நல்லா மார்க் வாங்குங்க, நல்லா பிளேஸ் ஆகுங்க, இல்லைன்னா நல்ல ஒரு வேலைக்கு போங்க, இல்லைன்னா வேலையை உருவாக்குங்க. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வச்சுருக்கிறோம், யூட்டிலைஸ் பண்ணுறது உங்கள் கடமை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தன் அறிவையும் அனுபவத்தையும் மாணவர்களுக்கு உரமாய் தருபவர், அந்த மாணவர்கள் முன்னேற பாதையும் வகுத்து தருபவர். சொற்களில் சிறந்தது செயல், அதை போல தன் செயல்களால் சிறந்தவரே எமது கல்லூரியின் செயல் இயக்குனர் அவர்கள். The value of experience lies in guiding others towards excellence with clarity and conviction. Every step of success becomes a milestone when guided by experience. One such experienced person is our Executive Director, Dr. S. Kuppusamy. I now request him to address the gathering. Please, sir.
distinguished guest, Mr. Sujit Kumar, respected Chairman, Dr. Ramakrishnan, Trustee, Mrs. Vijay Ramakrishnan, Joint Secretary, Mr. Charan Kumar, Principal, Dr. Murugan, CHRO, Dr. Mohan Parthasarathi, Dean Admissions, Dr. Sundar Raju, Heads of Departments, Faculty Members, Parents, and my dear students. Good morning to you all. இது உங்கள் லைஃப்பில் ஒரு சிறப்பான நாள். ஏன்னா ஒரு ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், பல கனவுகளோட இப்போ காலேஜ் லைஃப் என்டர் ஆயிருக்கீங்க. டீன் அட்மிஷன் சொல்லும்போது சொன்னார், நெக்ஸ்ட் 4 years வந்து உங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியட். இந்த 4 வருஷத்தை சிறப்பாக பயன்படுத்திட்டிங்கன்னா பின்னாடி இருக்கிற 40 வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும்னு அழகாக சொன்னார். அப்போ நீங்கள் இந்த 4 வருஷம் என்னென்னலாம் பண்ணணும்னு யோசிச்சிருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும். இன்ஃபேக்ட் இது சொன்னாங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறவங்கள இஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருப்பீங்க. ரொம்ப முக்கியமான ஃபேஸ் ஆஃப் யுவர் லைஃப் காலேஜ் லைஃப்ங்கிறது. சார், நாங்கள் 10th படிக்கும்போது எங்கள் டீச்சர் தான் சொன்னாங்க, உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் 10th ஸ்டாண்டர்ட் தான். இப்போ படிச்சுன்னா 11th நல்ல குரூப் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. அப்படி நினச்சி தான் படித்தோம். அப்புறம் 11th 12th போனதுக்கப்புறம் 12th வாங்குற மார்க் பேஸ் பண்ணி தான் அப்போ உனக்கு காலேஜ் அமையும். அதனால் இதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டுனா அப்புறம் காலேஜ் போயிட்டா ஜாலியாக இருக்கலான்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் இப்போ 12th முடிச்சுட்டு இப்போ காலேஜ் எப்படியா படித்து வந்துட்டோம், இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த 4 வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா தான் பின்னாடி நல்லா இருக்கலாம்னு சொல்கிறீங்க. இல்லைங்கண்ணாங்க, இப்போ யார் சொல்கிறது கரெக்டாக, அவங்க சொன்னதா இல்லை இங்கே நீங்களாம் சொல்லிட்டு இருக்கிறது கரெக்டாக அப்படின்னு கேட்பீங்க. எல்லோரும் சொல்கிறதும் கரெக்டு தான். இன்றைக்கி மட்டும் இல்லை, நீங்கள் 4 வருஷம் காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு நாளைக்கு நீங்கள் ஜாபுக்கு போனீங்கன்னாவோ இல்லை நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணீங்கன்னாவோ அங்கேயும் நீங்கள் தொடர்ந்து எஃபர்ட்ஸ் போட்டு தான் இருக்கணும். ஒரு நல்ல காலேஜில் படிச்சுட்டேன், ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டேன், இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு போய்விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது வளராது. ஸோ மேபி உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக உங்கள் 10th டீச்சர்ஸ் அட்லீஸ்ட் இப்போ எப்பவுமே கஷ்டப்பட்டு இருக்கணும்னு தான் கஷ்டப்படுவீங்கிறதுக்காக இந்த வருஷம் படிப்பு அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. அதே தான் 11th 12thலையும் சொல்லியிருப்பாங்க. மேபி ஏன் போதுக்கு நான் சொல்லிட்டேன்னா, இப்போ மட்டும் இல்லை, நீ ஜாபுக்கு போனீங்கனாலும் உன்னை எஃபர்ட் போட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கணும்னு ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, உனக்கு அப்போ வந்து அது எடுத்துக்கிற மனப்போக்கம் இருந்திருக்காது. இப்போ முடிச்சுட்டு காலேஜ் வந்துட்டேன், ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப் வந்தாச்சு. இப்போ இந்த ரியாலிட்டியை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒவ்வொரு சூழல்லையும் அவங்க எல்லோரும் சொல்கிறதும் கரெக்ட் தான். இப்போ ஸ்கூல்லேருந்து காலேஜ் வந்தாச்சு. ஸ்கூல் லைஃபுக்கும் காலேஜ் லைஃபுக்கும் என்ன சார் மேஜர் டிஃப்ரென்ஸ்? சரி, காலேஜ்னா சினிமாவில் பார்க்குற மாதிரி காலேஜ் லைஃப் இருக்கும், ஸ்கூல்னு ஒரு மாதிரி இருக்கும், காலேஜ்னு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்துருந்தீங்கன்னா தப்பாக இருக்கும். காலேஜில் இருக்கிற மாதிரி சினிமாவில் இருக்கிற மாதிரி காலேஜ் லைஃப் இருக்காது. பட் த பேசிக் டிஃப்ரென்ஸ் ஸ்கூல் லைஃபுக்கும் காலேஜ் லைஃபுக்கும் என்னென்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று சொல்லுவீங்க டக்குன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சார் ஸ்கூல்லலாம் யூனிஃபார்ம் போட்டு போயிட்டுருப்போம், காலேஜுக்கு வந்தால் யூனிஃபார்ம் வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஐம் ஹாப்பி அபவுட் இட் அப்படின்னு சொல்லுவீங்க. இட் டசன்ட் ஸ்டாப் தர். ஸ்கூல் லைஃபுக்கும் காலேஜ் லைஃபுக்கும் உள்ள வித்தியாசம் அங்கே நிற்கல. ஈவன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், உனக்கு ஸ்கூலில் இருந்த ஃப்ரீடம் வெரி லிமிட்டட், ரொம்ப கம்மியான ஃப்ரீடம் இருந்திருக்கும். காலேஜில் வரும்போது அந்த ஃப்ரீடம் கொஞ்சம் அதிகமாகும். அப்போ நீ சந்தோஷப்பட்டுக்குவ இல்லையா, எனக்கு ஸ்கூல் லைஃப்பில் கிடைச்சதை விட இங்கே ஃப்ரீடம் அதிகமாக இருக்கும், ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் இட். ஆனால் ஃப்ரீடம் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸ்கூலில் உனக்கு இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மி. ரொம்ப கைடடாக டீச்சர்ஸ் எடுத்துருவாங்க, இதை இந்த படி, இந்த யூனிட் படி, இது படி, இந்த +2 மார்க் பண்ணுறது மட்டும்தான் ஃபோக்கஸ் இல்லையா. ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா +2 மார்க் ஸ்கோர் பண்ணோம், 190 கட் ஆஃப் வாங்கணுமோ, 180 கட் ஆஃப் வாங்கணுமோ, டோட்டல் மார்க் என்ன வாங்குகிறோம், அந்த மட்டும்தான் ஃபோக்கஸ் இருந்திருக்கும். பட் நீ காலேஜ் வரும்போது அது மட்டும் இல்லை, மார்க் மட்டும் இல்லை, பிரின்சிபல் சொன்ன மாதிரி உன்னோட ஓவரால் ஸ்கில் செட்ஸ், நாலேஜ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணினா தான் பண்ண முடியும். சரி, ஃபோக்கஸ் மாறுது. அங்கே வந்து மார்க்ஸ் மட்டும் இருந்தது, இங்கே மார்க்ஸும் வேணும், மார்க்ஸ் மட்டும் இல்லாத உன்னுடைய ஓவரால் டெவலப்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணணும். லேர்னிங் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா இட் டிஃபர் இன் த சென்ஸ், ஸ்கூலில் உனக்கு இது கொஸ்டின், இது ஆன்சர், ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கும், அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் பண்ணிட்டுருவீங்க. பட் when it comes to காலேஜ், நீ கிளாஸில் என்ன படிக்கிறியோ அதை தான் எனக்கு எக்ஸாமில் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. சரி, கான்செப்ட் சொல்லி தருவாங்க, அந்த கான்செப்ட் நீ அப்ளை பண்ணுறது கூட ரெடியாக இருக்கணும். ஸோ ஒன்று ஃப்ரீடம் அதிகமாகுது, அட் த சேம் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் க்ரோன் அப் நவ். இப்போ மேபி 17 வயசு இருப்பீங்க, அடுத்த வருஷம் மேபி பல பேர்த்துக்குள்ள எலெக்ஷன் ஓட்டு போடுற கூட உங்களுக்கு ரைட்ஸ் வந்துடும். ஸோ யூஆர் இன் அ பொசிஷன் டு டிசைட் தி சீஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி. அப்போது உங்கள் ஃப்யூச்சருக்கு எது தேவைங்கிறத நீயே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. ஒரு விஷயத்தில் யூ கேன் பி ஹாப்பி அபவுட் யுவர் அச்சீவ்மெண்ட். நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம்னா,
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உட்காந்துருக்க இல்லையா, இதுவே வந்து நீ ஒரு முதல் லைஃப்பில் ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்ட, காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்துட்ட அப்படிங்கிறத. ஏன் இது ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணா சார் யார் வேணாலும் +2 முடிச்சு வந்துடுறாங்கல்ல அப்படின்னு நினைக்கலாம். இட்ஸ் நாட் த கேஸ். உனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட்டுங்கிறது GERன்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. இட் ஸ்டாண்ட்ஸ் அட் 28%, 28.5%. அண்ட் தமிழ்நாடு இட் இஸ் ஸ்லைட்லி பெட்டர் அட் 47%, 47% இருக்குது. இந்தியா லெவலில் 28%. அதாவது 18 வயசுலேருந்து 23 வயசுக்கு உள்ள இளைஞர்கள் +2க்கு மேலே உள்ள உயர்கல்விக்கு போகிற பர்சன்டேஜ் 100 பேர் இருந்தாங்கன்னா அந்த ஏஜ் குரூப்பில் 28 பேர் தான் ஹையர் எஜுகேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஹையர் எஜுகேஷனுங்கிறது இன்ஜினியரிங் மட்டும் இல்லை, நீ இன்ஜினியரிங், மெடிசன், ஆர்ட்ஸ், லா, மெனி கோர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் அவ்வளோ பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்குது. மிச்சம் 70 பேர்த்துக்கு அந்த ஏஜ் குரூப் இருக்கிறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்குள்ளே வர வாய்ப்பே உனக்கு கிடைக்கல. அவங்களுக்கு கிடைக்கல, உனக்கு கிடைச்சிருக்கு. சரி, அதே ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜை பற்றி பிரின்சிபல் சொன்னார், இவ்வளோலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சரி, இந்தியாவில் 4000 காலேஜஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 2 crore ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் செகண்டரி எக்ஸாம் எழுதுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 9 லட்சம் பேர் எழுதுறாங்க. 3 லட்சம் இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குது. அக்ராஸ் இந்தியா 15 lakh இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குது. அதில் நீ உள்ள வந்திருக்க. மொத்தம் உள்ள 4000 காலேஜஸ், 4000+ காலேஜஸில் நம்ம காலேஜ் அந்த NIRF ரேங்கிங்கில் 200 to 300 பேண்டில் வந்திருக்கு. ஸோ ஒன்றா ஃபில்டர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹையர் எஜுகேஷன் போகிறவங்க எவ்வளோ பேர், அதில் இன்ஜினியரிங் போகிறவங்க எவ்வளோ பேர், அடுத்தது அதுலேயும் ஒரு ரேங்க்டு காலேஜ் வரது எத்தனை பேர், 200 to 300 பேண்ட் 4000 காலேஜில் டாப் 10%க்குள்ளே வரும். அப்படி காலேஜில் வந்து சேர்ந்துருக்கிற ஒரு வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கு. NIRF உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. NIRFங்கிறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் காலேஜஸ் ரேங்க் பண்ணுறாங்க. 5 பேராமீட்டர்ஸில் ரேங்க் பண்ணுறாங்க. ஒரு காலேஜுக்கு என்ன தேவையோ, ஒரு சிறப்பான காலேஜ் அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் தேவைப்படுமோ, டீச்சிங் அண்ட் லேர்னிங் எப்படி இருக்குது, ரிசர்ச் எப்படி இருக்குது, கிராஜுவேஷன் அவுட்கம் எப்படி இருக்குது, உங்கள் பிளேஸ்மெண்ட், ஹையர் ஸ்டடீஸ், இதெல்லாம் இன்க்ளூசிவிட்டி அண்ட் அவுட்ரீச், பர்செப்ஷன், மற்றவங்க இந்த காலேஜை பற்றி என்ன நினைக்கிறாங்க, இந்த 5 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் காலேஜை ரேங்க் பண்ணுறாங்க. இந்த ரேங்கிங்கில் நம்ம அந்த 200 to 300 பொசிஷனில் இருக்கும். அண்ட் மோர் தென் தட், திஸ் அன் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். நிறைய பேர் சேர்ந்துருப்ப அட்டானமஸ் காலேஜ். அட்டானமஸ் காலேஜுக்கும் ஒரு நான் அட்டானமஸ் காலேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு. ஒரு டீச்சிங் லேர்னிங்கில் முக்கியமான 3 விஷயங்கள். ஒன்று வந்து கண்டென்ட், டெலிவரி அண்ட் அசஸ்மெண்ட். இதில் ஒரு அட்டானமஸ் காலேஜில் இந்த 3மே நம்ம காலேஜ் தான் பண்ணுவோம். கண்டென்ட்டு நம்ம தான் டெவலப் பண்ணுவோம், டெலிவரியும் நம்ம டீச்சர்ஸ் தான் பண்ணுவாங்க, அசஸ்மெண்ட்டும் நம்ம தான் பண்ணுறோம். மேபி எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். வேறஸ் இதே ஒரு நான் அட்டானமஸ் காலேஜஸில் கண்டென்ட் யூனிவர்சிட்டி கொடுத்துருவாங்க, அசஸ்மெண்ட்டும் யூனிவர்சிட்டி பண்ணிவிடுவாங்க, டெலிவரி மட்டும்தான் அந்த காலேஜில் உள்ள ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் பண்ணுவாங்க. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அட்டானமஸோட அட்வான்டேஜ் என்னென்னா, உனக்கு டக்குன்னு மனசில் வர்றது சார் அப்படின்னா, எனக்கு ஈஸியாக பாஸ் போட்டுருவீங்க, நான் ஈஸியாக மார்க் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்பீங்க. நோ, தட்ஸ் நாட் தி ஆன்சர். சொல்ல போனீங்கன்னா அது எங்கள் இன்டென்ஷனில் நாங்கள் அட்டானமஸ் போனதுக்கான காரணம். ஏன்னா நம்ம 2011-12 அட்டானமஸ் போனப்போ வி ஸ்டூட் ஃபர்ஸ்ட் இன் த ஸ்டேட். அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்ஸில் அவுட் ஆஃப் 500+ காலேஜஸ் அந்த ஸ்டேஜில் நம்ம காலேஜ் வந்து தமிழ்நாடு லெவலில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் இருந்தது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில். அதை விட்டுட்டு நம்ம அட்டானமஸ் போனதுக்கான காரணம் பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுல அதில் ஏற்கனவே அச்சீவ் பண்ணிட்டோம். அந்த இன்டென்ஷன் இல்லை. இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி கண்டென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரெடி பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி சிலபஸ் இருந்தால் பசங்க இம்ப்ரூவ் ஆகுவாங்க, அதை மைண்டில் வச்சு தான் நம்ம அட்டானமஸ் போய் அந்த கரிக்குலம் இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அந்த ரெக்கமெண்ட் பேஸ் பண்ணி பண்ணுறதுக்காக தான், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக தான் அட்டானமஸ் போனோம். இட் கிவ்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் யூ. சரிங்களா? ஸோ அதனால தான் சொன்னேன், யூ கேன் பி ஹாப்பி அபவுட் யுவர் அச்சீவ்மெண்ட். இந்த அச்சீவ்மெண்ட் வந்ததுக்கு காரணம் ஒன்று நீங்கள் படித்து வந்தீங்க, ரெண்டாவது எத்தனையோ படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. படித்தா கூட ஏதோ ஒரு பொருளாதார சூழ்நிலை காரணமோ குடும்ப சூழ்நிலை காரணமோ மேலே படித்து வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. உங்களுக்கு அந்த வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குற பெற்றோர்கள் அமைச்சிருக்காங்க. ஸோ யூ நீட் டு தேங்க் தெம் ஃபார் தட். அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க, அவங்களால தான் இங்கே இருக்கீங்க. ஏன்னா ஒரு பையனோ பொண்ணோ சாதிக்கும்போது அந்த பெற்றோருக்குள்ள மகிழ்ச்சி, அந்த பையன் பணம் கொண்டு வந்து கொடுத்துருவான், நாளைக்கு நம்மளை பார்த்துக்குவான் அப்படிங்கிறது இல்லை. என் பையன் பெருசாக சாதிச்சு வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. நான் இதே ஃபங்க்ஷன் லாஸ்ட் இயர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆண்டு கல்லூரியின் சிறந்த மாணவியை வந்த கிருத்திகாங்கிற AIDS துறை மாணவி ஒரு சிறப்பான அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு
அந்த பொண்ணை பற்றி நான் பேசிட்டு இருந்தேன். அந்த பொண்ணுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி ஒரு 2 to 3 minutes, அந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படி ஜாப் ஆஃபர்ஸ் 25 லட்ச ரூபா பேக்கேஜை வேணான்ட்டு ஃபுல்லி ஸ்பான்சர்ட் எஜுகேஷனுக்காக ஃபாரின் போனாங்க, கனடா போனாங்க அந்த பொண்ணு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா அந்த அன்னைக்கு வந்திருந்தவர். அந்த பொண்ணை பற்றி நான் ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு இருந்திருப்பேன், அந்த பொண்ணுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி. அந்த 3 நிமிஷமும் அவர் இங்கேருந்து எந்திரிச்சு நின்று கைத்தட்டிகிட்டே இருந்தார். அவருக்கு ஏதோ அவ்வளோ ஒரு தான் பொண்ணை பற்றி ஒருத்தர் மேடையிலேருந்து பேசுகிறாங்க, ஒரு 2000-3000 பேர்த்துக்கு முன்னாடி தான் பொண்ணை பற்றி சொல்கிறாங்க போது அவ்வளோ பெருமை. இதே மாதிரி இருந்து உங்கள் ஒருத்தர் வரணும்னு நினைக்கணும். உங்கள் பெற்றோர்கள் எதிர்பார்க்கறது உங்கள்கிட்ட அதுதான். ஹாவ் தட் இன் யோர் மைண்ட். ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், நிறைய பேர் ஈஸியாக சீட் வாங்கியிருப்பீங்க, நிறைய பேர் பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு சக்திக்கு மீறி உங்களுக்கு சீட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அப்போ நீ எவ்வளோ காஷியஸாக இருக்கணுங்கிறது பார்த்துக்க. இதில் 3 விஷயங்கள் முக்கியமாக இருக்குது. ஒன்று, உங்கள் பெற்றோருடைய ஹார்ட் அண்ட் மணி. செகண்ட் திங், உன்னோட டைம். மூணாவது, உன்னுடைய ஃப்யூச்சர். ஆல் த 3 things ஆர் அட் ஸ்டேக். ஒரு 2 விஷயம் ஒன்றுது, உன் ஃப்யூச்சரும் டைமும். பட் பணங்கிறது அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்துற, கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தை உனக்காக கட்டி சேர்த்துறாங்க. இதை எப்பவுமே கடைசி வரைக்கும் மறந்துடாத மனசில் வச்சுட்டே இரு. இப்போது இந்த 4 வருஷம் காலேஜ் லைஃப்பில் நான் எப்படிலாம் இருக்கணும், எதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், எதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், ஹாவ் கிளாரிட்டி இன் யோர் மைண்ட். பிரின்சிபல் சொல்லும்போது அழகாக சொன்னாங்க, பர்பஸ். என்ன பர்பஸ்க்காக காலேஜ் வந்திருக்கேன், ஹாவ் தட் கிளாரிட்டி ஆஃப் தாட். ஹாவ் கிளாரிட்டி இன் யோர் தாட்ஸ் அண்ட் யோர் ஆக்ஷன்ஸ். ரெண்டுலேயுமே அந்த கிளாரிட்டி வச்சுக்கோ. என்ன பர்பஸ்க்காக நான் காலேஜுக்கு வந்திருக்கேன், நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. அந்த கிளாரிட்டி வந்துருச்சுனாவே 50% வந்து நீ கரெக்ட் ட்ராக்கில் போயிட்டுருக்கேன்னு அர்த்தம். இந்த கிளாரிட்டி கிடைக்கலன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் கிளாரிட்டி இருக்கணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமாவுக்கு போகிறோம், சினிமாவுக்கு போகும்போது என்ன கிளாரிட்டி நம்ம மைண்டில் இருக்கணும், சினிமா போகிறது 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக. தட்ஸ் த எண்ட் ஆஃப் இட். 3 மணி நேரம் படம் முடிஞ்சிருச்சுன்னா எஸ், ஐ ஹேட் அ நைஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் 3 hours, அதோட முடிஞ்சிருச்சு. அந்த கிளாரிட்டி இருக்கணும். பட் பல சமயம் என்ன ஆகிடும், அங்கே பார்க்குற ஹீரோயினையும் காடஸாகவும் வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். when you have clarity in your mind, it will not go to that level. என்னாகும், சினிமாவுக்கு வந்த பர்பஸ் 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் முடிஞ்சிருச்சு. காலேஜுக்கு வந்திருக்கிற பர்பஸ், என் ஃப்யூச்சரை இதை பேஸ் பண்ணி அமைச்சுக்க போகிறோம். இந்த ஃப்யூச்சர் அமைச்சுக்க போகிறேன்னா நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இயரில் என்ன பண்ணியிருக்கணும், செகண்ட் இயரில் என்ன பண்ணணும், தேர்ட் இயரில் ஃபர்ஸ்ட் கோல் என்ன. நான் ஒரு பிரின்சிபல் சொன்னார் 30 லட்சத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆயிருக்காங்கன்ட்டு. சரி, நான் ஒரு 30 லட்சத்தில் பிளேஸ் ஆகணும், இல்லை 20 லட்சத்தில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா, அந்த 20 லட்ச ரூபாய் சேலரி கொடுக்குற கம்பெனி என்ன எதிர்பார்ப்பாங்க, அதுக்கு நான் ஃபஸ்ட் இயர் நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், செகண்ட் இயரில் என்ன பண்ணணும், தேர்ட் இயரில் என்ன பண்ணணும், ஃபைனல் இயரில் பண்ணணும், இது ஒரு ஃப்ளோவில் வச்சு இதெல்லாம் பண்ண போகிறேன்னு கரெக்டாக பிளான் பண்ணி இதுக்காக வந்திருக்கேன், இதை முடிச்சுட்டு போகிறேங்கிற அந்த கிளாரிட்டி உன் மைண்டில் ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ கிளாரிட்டி இன் யோர் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். செகண்ட் திங், கியூரியாசிட்டி. ஜென்ரலாக கியூரியாசிட்டிங்கிறது என்னென்னா, ஒரு நல்லா ஒரு புதுசாக கற்றுக்கணும் அந்த ஆர்வம். பல பேர்த்துக்கு ஒரு ஸ்டேஜில் என்னாகும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். நான் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், என்னென்னா குழந்தைங்கிட்ட பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி அதிகமாக இருக்கும். யூ இன்ட்ராக்ட் வித் எனி சைல்ட், ஒரு 3 வயசு குழந்தை 4 வயசு குழந்தைட்டு இன்ட்ராக்ட் பண்ணும்போது பாருங்கள், அந்த லெவல் ஆஃப் கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கும், இது என்ன, அது என்ன, இது ஏன் இப்படி பண்ணல, இது ஏன் அப்படி பண்ணலன்னு கேட்டுகிட்டே இருக்கும் அந்த குழந்தை. அப்படியே மேலே வர என்ன ஆகிறோம், 10th வரும்போது ஏதோ ஒரு 2 கொஷின் கேட்கலாம், 12th வரும்போது அதையும் நிறுத்திடுறோம். காலேஜ் வரும்போது எதுக்குப்பா கேட்டுட்டு எதுக்குப்பா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணும் அப்படிங்கிறது போயிடுது. பட் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணணும், ரொம்ப மேலே போகணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த கியூரியாசிட்டி என்றைக்குமே உங்கள்கிட்ட இருந்து போகக்கூடாது. கீப் ஆஸ்கிங் கொஷின்ஸ். உன்னையே கேட்டுக்கோ, ஏன் இது இப்படி போடக்கூடாது, ஏன் இப்படி பண்ணலாம். யூ ஆஸ்க் கொஷின்ஸ் டு யுவர் டீச்சர்ஸ். நீ கேட்குற கொஸ்டின் நான் கியூரியாசிட்டின்னு சொல்கிறது லேர்ன் பண்ணிக்கிறதா இருக்கணும். ஏன் மிஸ், நாளைக்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்கு வரலன்னா என்ன பண்ணுவீங்க, இந்த டெஸ்ட் சரியாக பண்ணாத விட்டால் என்ன ஆகும், இந்த மாதிரி கேள்விகள் நான் சொல்ல. கேள்விகள்ங்கிறது நீ கேள்விகள் கேட்க கியூரியாசிட்டியில் கொஷின்ஸ் கேட்க டீச்சர்ஸ்னுடைய லெவல் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நீ கேள்வி கேட்ப, அவங்க ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். யூ ஆர் இன்ஃபேக்ட் ட்ரைங் டு சேலஞ்ச் த டீச்சர்ஸ். உன் கியூரியாசிட்டி வந்து டீச்சர்ஸ்னுடைய நாலேஜ் லெவலையே சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் மட்டும்தான் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நவ் டீச்சர்ஸ் ஹவ் பிகம்
ஒன் ஆஃப் தி சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்படிங்கும்போது நீ எவ்வளோ ப்ரிப்பேர்டாக வர்றையோ அவ்வளோ ப்ரிப்பேர்டாக டீச்சர்ஸ் வருவாங்க, உனக்கு இருக்கும். ஸோ நெவர் அலோ தட் கியூரியாசிட்டி டு டை டவுன். கியூரியாசிட்டி எப்பவுமே தேர்ட் திங், கம்பிட்டன்ஸ். ஆல்வேஸ் ஒர்க் ஆன் யோர் கம்பிட்டன்ஸ். கம்பிட்டன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் யுவர் நாலேஜ், ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட் டுகெதர். இது சேர்ந்தது தான் ஒரு இண்டிவிஜுவலுடைய கம்பிட்டன்ஸ். இப்போ ஒரு கம்பெனி வந்து உனக்கு 20 லட்சம் சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கிற, இல்லை 25 லட்சம் சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா தே பே ஃபார் யோர் கம்பிட்டன்ஸ். உன்னால் அந்த கம்பெனிக்கு அட்லீஸ்ட் 1 கோடி வேல்யூடேஷன் கொடுக்க முடியும்னா தான் உனக்கு 20 லட்சமோ 15 லட்சமோ சம்பளம் கொடுக்கறதுக்கு பண்ணுவாங்க. அதர்வைஸ் இட் டசன்ட் மேக் பிஸ்னஸ் சென்ஸ் ஃபார் த கம்பெனி டு பே யூ 15-20 lakh rupees. நீ அந்த கம்பெனிக்கு ஒரு 10-15 lakhs வேல்யூ ஆட் பண்ணுற லெவலில் தான் உன் கம்பிட்டன்ஸ் இருக்குன்னா அவங்க ஏன் உனக்கு வந்து 20 லட்சம் கொடுக்கணும்? ரைட்? உன் கம்பிட்டன்ஸ், உன் நாலேஜ், ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட், இது 3 சரியாக இருந்துச்சுன்னா நீ எப்பதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்ப, லே ஆஃப், டாப் ஐடி கம்பெனிஸில் லே ஆஃப் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு எண்ணில் லே ஆஃப் இருந்தால் கூட லாஸ்ட் மந்த் ஒரு ஹெச்ஆர் இன்ட்ராக்ட் பண்ணிருக்கும் போது அவர் சொன்னார் ஒரு கம்பெனியில், சார் ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவல் சாப்பில் S/4HANA அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் இஸ் அன் எக்ஸ்பர்ட். நாங்கள் எப்படியாச்சும் அவருக்கு அந்த எங்கள் கம்பெனி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் எம்டி சொன்னார், அவர் கொண்டு வா அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட பேசினேன். நான் பேசும்போது ஐ ஆஃபர்ட் him 75 lakh rupees per annum. நான் 75 lakh rupees ஆஃபர் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டேன். அவர் யோசிச்சார், இல்லை எனக்கு 1 crore வேணும் அப்படின்னாரு. நான் அவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ண முடியல, நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் he got an offer from some other company in Japan. நினைக்கிறேன் ஜப்பானுக்கு எங்கே போயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் எம்டி என்கிட்ட கேட்டார், என்னாச்சு அவர் கொண்டு வந்துட்டியான்னு கேட்டார். இல்லை சார் கொண்டு வர முடியல, ஏன்னா நான் ஸ்ட்ரெச் பண்ணி 70-75 வரைக்கும் ஆஃபர் பண்ணேன், பட் அவர் 1 crore கொடுத்தா தான் வருவேன்ட்டாரு, நான் விட்டுட்டேன் அப்படின்னு. தென் மை எம்டி செட், அவர் சொன்னது, எம்டி செட், நோ ப்ராப்ளம், மணி இஸ் நாட் அன் இஷ்யூ ஹியர், ஐ வாண்ட் ஹிம் டு பி ஹியர் மை கம்பெனி. அவர் வந்து என்ன வேணாலும் பேக்கேஜ் நீ கொடுத்துக்கோ, பட் அவர் இங்கே வரணும், எப்படியாச்சும் கூட்டுவா அப்படின்ட்டார். இங்கே யோசிச்சுப்பாரு, ஒரு எண்டில் யூஆர் டாக்கிங் அபவுட் லே ஆஃப், நிறைய பேர் அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறோம். இன்னொரு எண்டில் இதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் நான் 1 கோடி தான் கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த எம்டி நீ எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல அவர் கூட்டுவான்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தார், ஒரு லே ஆஃப் போய்ட்டு, அவர் சர்வீஸ் கம்பெனியில் இருக்கிறவர் தான் சொன்னார், லே ஆஃப் போயிட்டு இருக்கு. ஆனால் அவர் சொன்னார், என்ன வந்து மாதத்தில் ஒரு நாளாவது 2 மாதத்துக்கு ஒருக்காவது என்னுடைய பாஸும் என்னுடைய ஹெச்ஆர், ஏப்பா நீ உங்களோட ஏதோ கஸ்டமர்ஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படிக்கு இது ஐடியா இல்லையா, ஏதாச்சும் தேவைன்னா சொல்லு, நான் அங்கேயே பண்ணிக்கலாம், அப்படிலாம் போயிடாதுன்னு 2 மாதத்துக்கு ஒருக்கா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னாரு. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கைண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் he makes and the kind of competence he has got. ஸோ ஒன் நாலேஜ், ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட் இதில் ஒர்க் பண்ணனா உனக்கு வேலைங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. யூ வில் ஆல்வேஸ் கெட் இட். அண்ட் ஒன் மோர் திங், நெக்ஸ்ட் ஒன், கமிட்மெண்ட். எந்த ஒர்க்கை செஞ்சாலும் ஏதோ கடமைக்காக செய்யாத. ரைட்? நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க்கை, சரி நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது நீ காலேஜ் வந்திருக்கோம், டே 1 ஓகே எல்லாரும் சொல்கிறாங்க கேட்டுக்குவோம், ரொம்ப ஆர்வமாக இருக்கும், ஓகே ஃபைன் அப்படின்னு நினச்சி எடுத்துக்குவோம். அப்படியே நாளாக என்னாகும், 10 நாள் 15 நாள் ஆகும்போது அதை பார்த்துக்கலாம், அப்புறம் பள்ளிக்கலாம் அப்படின்ட்டே போயிட்டே இருப்பீங்க. அந்த மட்டும் விடாத, பி கமிட்டட். இந்த ஒர்க்கை எடுத்தோம், இதை முடிக்க வரைக்கும் ஸ்லோவாக மாட்டேன், அதே கமிட்மெண்ட் அப்படியே போயிட்டுருப்பேன் அப்படிங்கிறத உறுதியாக வச்சுக்கோங்க. இந்த நான் சொன்ன 4 விஷயங்கள் ப்ளஸ் இன்னும் சில விஷயங்கள், இது 4லையும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து கிளாரிட்டி, கியூரியாசிட்டி, கம்பிட்டன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட். இது எவ்வளோ மேக்ஸிமம் போக முடியுமோ போகலாம். இன்னொரு கப்புள் ஆஃப் திங்ஸ் நீ குறைச்சிக்க வேண்டிய விஷயங்கள், அதையும் நான் அதை சீல ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டேன். 1, முடிஞ்ச வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் இருக்கப்பாரு. நம்ம எல்லாமே எதில் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது தான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். எது கம்ஃபர்ட் ஜோன்? காலையில் ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சு 8:45 காலேஜ் வர்றதுக்கு கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா எதனால் 8 மணிக்கு எந்திரிக்கிறது? நைட் 2 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துட்டு இருப்போம். அப்புறம் காலையில் 8 மணிக்கு இப்படி மெதுவாக எந்திரிச்சு அவசர அவசரமாக கிளம்பி கிளாஸ்க்குள்ளே வந்துடுவோம். கிளாஸில் வந்து தூங்குவோம், அது வேறு விஷயம் இல்லையா? எது நம்ம ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கிறோமோ அது நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். எதை ஒன்று புதுசாக ட்ரை பண்ணுறியோ அது கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் இருக்கும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் எல்லா டெவலப்மெண்ட்ஸுமே, ஆல் டெவலப்மெண்ட்ஸ் ஹேப்பன் அவுட் சைட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். எந்த ஒரு முன்னேற்றம் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நடக்காது,
கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் தான் எல்லா முன்னேற்றங்களும் நடக்கும். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது டெஃபினெட்லி நாட் இன் யோர் கம்ஃபர்ட் ஜோன். ஆனால் அது படிச்சுன்னா ஒன்று முன்னேற்றத்துக்கு பயன்படும். நைட் 2 மணி வரைக்கும் மொபைல் ஃபோன் பார்க்காம 10 மணி 10:30 படுத்து தூங்குறது நல்ல விஷயம். ஆனால் உன்னால் முடியாது, ஏன்னா அது பழகிடுச்சு. ரைட், இப்போ நான் அந்த சோஷியல் மீடியா யூசேஜுக்கு சொல்கிறேன் அகைன், புட் அ லிமிட் ஆன் இட். உன் ஃபோன்லேயே கூட செட் பண்ணிக்கோ, இல்லை மைண்டில் செட் பண்ணிக்கோ. ஃபோனில் செட் பண்ணுறத விட நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 30 minutes to 40 minutesக்கு மேலே சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டேன். தட்ஸ் மை லிமிட், ஐ வில் நாட் கிராஸ் தட் லிமிட். ஒன்று சிஸ்டத்தில் செட் பண்ணலாம், பட் சிஸ்டத்தில் செட் பண்ணுறது வேஸ்ட்டு. உன் மைண்டில் செட் பண்ணணும். 30 to 40 minutesக்கு மேலே நான் சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டேன். எத்தனை பேர்த்து அது உதவியாக சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? பட் யூ நீட் டு டேக் அ கால். இல்லைன்னா அது மணிக்கணக்கில் 10 மணி நேரம் 12 மணி நேரம் கூட யூஸ் பண்ண முடியும். என்ன பிரயோஜனம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால? ஒரு பிரயோஜனம் இல்லை, இல்லையா? மேபி 10 மணி நேரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து நான் இதை லேர்ன் பண்ணிட்டேன், இல்லை அட்லீஸ்ட் ஐ மேட் திஸ் கான்ட்ரிபியூஷன், இந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு உன்னால் சொல்ல முடியுமா? முடியாது. 95% பண்ண மாட்டீங்க, இல்லையா? ஒரு பொழுதுபோக்காக தான் அதை பார்த்துட்டு இருப்பீங்க. ஹேவ் அ கேப் பண்ணிட்டு அது ஒரு லிமிட் பண்ணிக்கோ. நான் வேண்டானே சொல்ல, கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், தப்பு இல்லை. பட் ஒரு எல்லாமே ஒரு லிமிட் தான். ஏன்னா உனக்கு அதை விட முக்கியமான விஷயங்கள் இருக்குது, புரியுதா? ஸோ ஸ்டே அவுட் சைட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். செகண்ட், நெவர் ஸ்டார்ட் கம்ப்ளைனிங். ஜென்ரலாக என்ன ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா, ஒரு பையனை கூப்பிட்டு ஏப்பா சரியா பண்ணலன்னு கேட்டால், எங்கள் அம்மா எனக்கு இந்த பெனிஃபிட் இது பண்ணி தரல, எங்கள் டீச்சர் இது கொடுக்கல, எங்கள் ஹெச்ஓடி இதை சரியாக சொல்லாது விட்டாரு, நான் எதிர்பார்த்த கொஸ்டின் எக்ஸாமில் வரல. யூல் ஃபைண்ட் a number of reasons, right? இந்த காரணங்கள்லாம் நான் சரியாக பண்ண முடியல, இல்லைன்னா சூப்பராக பண்ணியிருப்பேன். என்ன ஆகுதுன்னா, நான் சரியாக பண்ணாததை என்வரான்மெண்ட்டோ இல்லை மற்றவங்களையோ ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுது. இதனால தான் போயிடுச்சு, அதர்வைஸ் நான் சூப்பராக பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது. ஆல்வேஸ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் ஃபெயிலியர்ஸ். ஒன்று சரியாக போகலைன்னா, சரியாக போச்சுனாலும் அதுக்கு நீ தான் காரணம், சரியாக போகலன்னாலும் நீ தான் காரணம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் +2 ஏன் மார்க் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் சொல்லுவாங்க, நான் நல்லா தான் எழுதியிருந்தேன் சார், எப்படி எக்ஸாமினர் எனக்கு மார்க் போடாது கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அது எப்படி உனக்கு மட்டும் மார்க் குறைச்சிருப்பாரு? அதை தான் திங்க் பண்ணும், இல்லையா? அத்தனை பேர் பேப்பர் திருத்தும் போது உனக்கு மட்டும் ஒரு 30 குறைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒழுங்காக பண்ணல, அடுத்த தடவை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நினைக்கணும், இல்லைங்களா? இப்போ ஒரே கிளாஸ் இருப்போம், ஒரு பையன் 30 லட்சம் பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகி போவான், 5 ஆஃபர் கையில் வச்சிருப்பான். அதே கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் 4 அரியர் வச்சுட்டு உட்காந்துருப்பான். Who is to be blamed for this? எப்பவுமே சரியாக போகலன்னா you take responsibility for that, then you'll move to the next level. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காத கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோ, மேலேயே போக மாட்டேன். then never be complacent. காம்ப்ளசன்சி அப்படிங்கிறது என்னென்னா, ஓகே எனக்கு போதும், இது வந்துருச்சு, ஓகே தட்ஸ் த எண்ட் ஆஃப் இட், ஓகே ஒரு 7 CGP வாங்கிட்டேன் போதும், ஒரு மேபி பிளேஸ்மெண்ட்டுக்கே போகிறேன், ஒரு 2.5-3 லேக்கில் ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்குறேன், ஓகே போதும். அந்த ஒரு காம்ப்ளசன்சி எனக்கு என்ன இருக்கோ, நெவர் கெட் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் யூ ஹவ் காட். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தி அடையாத. திருப்தி அடைய ஆரம்பித்தோன்னா வளர்ச்சி இருக்காது. சார் அப்போனா நான் ஒன்று அச்சீவ் பண்ணால் செலிப்ரேட் பண்ண வேண்டியது இல்லையா? கேன் ஆல்வேஸ் செலிப்ரேட். உன் அச்சீவ்மெண்ட் ஒன்று வந்துச்சுன்னா செலிப்ரேட் பண்ணு, தப்பே இல்லை. செலிப்ரேட் பண்ணிவிட்டு இதை பண்ணியாச்சு, வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத யோசிக்கணும். இந்த ஒரு காம்ப்ளசண்ட்டாக இதோ போதும் அப்படின்னு நினச்சின்னா, இன்னைக்கு உலகத்தில் த வேர்ல்ட் இஸ் வெரி காம்படிட்டிவ். நீ உன் எக்ஸிஸ்டிங் பொசிஷனை ரீட்டைன் பண்ணணுன்னா கூட யூ நீட் டு ரன். நீ முன்னாடி போகிறதுக்கு மட்டும் இல்லை, ஈவன் டு ரீட்டைன் யுவர் எக்ஸிஸ்டிங் பொசிஷன் யூ நீட் டு ரன். அப்படி ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு. அப்போ வந்து நீ காம்ப்ளசண்ட்டாக இருந்தேன்னா பின்னாடி போயிட்டே இருக்கேன்னு அர்த்தம். never allow that to happen. நான் ஒரு 4 விஷயங்கள் சொன்னேன், சின்னு சொல்லிட்டு 4 விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்க, இன்னொரு 3 விஷயங்களை குறைச்சிக்கன்னு சொன்னேன். இதெல்லாம் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்லி ஒரு கான்ஃபிடன்ஸ் வில் மூவ் அப். உன் கான்ஃபிடன்ஸ் எப்போ ஒரு பையனுக்கு, எப்போ ஒருத்தருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும்? எங்கிட்ட ஸ்கில் செட்ஸ் இருக்குது, நான் கமிட்டடாக இருக்கேன், ரைட், நான் கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்குது, நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கான க்யூரியாசிட்டி இருக்குது. இது எல்லாமே இருந்துச்சுன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும். தி மொமெண்ட் யூ கெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் டு மூவ் அப், தென் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணுறதுங்கிறது எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. தென் யூ வில் ஹேவ் அ சக்ஸஸ்ஃபுல் கரியர்.
பட் இந்த நாள் உங்களுக்கு ரொம்ப இனிய நாள் அமையணும். இந்த நாள் மட்டும் இல்லை, இந்த 4 ஆண்டுகளும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். கல்வி என்பது சாதாரணம் என பாராமல் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் கருவியாய் பார்ப்பவர். செய்யும் செயல்களில் மட்டுமன்று, எண்ணும் எண்ணங்களிலும் கூட மாணவர்களை நினைப்பவர். காலமெல்லாம் கல்வி பாதையில் பயணித்து வாழ்க்கையெல்லாம் அதற்காக உழைத்தவரே எமது கல்லூரியின் தலைவர் அவர்கள். A visionary leader transforms goals into achievements and guides every step of the institution with wisdom, dedication, and foresight. It is our pleasure to welcome the visionary leader of our college, our beloved chairman, Dr. K. Ramakrishnan, to kindly address the gathering. Please, sir. Today is our chief guest, Mr. J. Sujit Kumar, மாற்றம் ஃபவுண்டேஷன். இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சோசியல் ரிஃபார்மேஷன் செய்து கொண்டிருப்பவர். And also very senior HR in Infosys. Such a great personality is available with us to address and give a guidance for the freshers, young budding engineers. And respected principal, beloved executive director, managing trustee, Mrs. Vijaya Ramakrishnan, and joint secretary, Mr. Charan Kumar, and various head of the departments, placement officers, and chief human resource officer, Mr. Mohan Parthasarathi, and faculties, press and media, parents, and my dear fresh students. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ எனக்கு முன்னாடி பேசின எங்கள் பிரின்ஸிபலும் சரி, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அவர்களும் சரி, ரொம்ப தெளிவாக சொன்னாங்க இந்த கல்லூரி எப்படி ஆரம்பித்து எப்படி வந்துச்சு, என்னென்னலாம் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். சார் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 2006ஆம் வருடம் ஆல் த டாப் எம்என்சிஸ் எல்லாம் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்பகுதி கல்லூரிகளில் போய் மாணவர்கள் ரெக்ரூட் பண்ணுறதுங்கிறது ஒரு இல்லாத ஒரு சமாச்சாரமாக இருந்துச்சு. அன்றைக்கி பேன் இண்டியாவில் ஃபஸ்ட்டு பொறியியல் கல்லூரி TCS தி ரெக்கக்னைசஸ் தி ஃபஸ்ட் ரூரல் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை சேஞ்ச் பண்ணி நம்ம காலேஜுக்கு ஃபஸ்ட் கொடுக்குற அளவுக்கு பண்ணாங்க. பிகாஸ் ஆஃப் அவர் இன்வால்மெண்ட் அண்ட் கமிட்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் ஃபாலோ அப். அதுக்கப்புறம் 150 மாணவர்களோடு இருந்த ஆரம்பித்த கல்லூரி இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4500 மாணவர்களுக்கு மேலே படிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதுக்கு என்ன முக்கியமான காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜோட மோட்டோவே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சக்ஸஸ் இஸ் அவர் சக்ஸஸ். இந்த நிகழ்வுகளில் என்னுடைய தந்தையாரை பற்றி நினைவுறுவதற்கு நான் ரொம்ப கடமைப்பட்டுள்ளேன். இந்த கல்லூரியானது 98வது வருடம் நான் கோழிப்பண்ண ஆரம்பித்து கோழிப்பண்ண நடத்திட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கல்லூரி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கவும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா கிட்ட போய் இதை நான் சொல்கிறேன். சொல்லி இதை செய்யலாம் அப்படின்றப்போ வந்து எவ்வளோ பொருளாதாரத்தில் நமக்கு பாதிப்பு வருமா, என்ன பண்ண முடியும், என்ன எதுன்னு சொல்லி நம்ம கேட்டுட்டு இருந்த சமயத்தில் அன்றைக்கி அது பெரிய பட்ஜெட் தான், பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் அப்பா எனக்கு முழுசாக சப்போர்ட் பண்ணி இந்த காலேஜ் அமைவதற்கு அனைத்து உதவிகளும், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காலையில் 8 மணிக்கு வந்தாருன்னா ராத்திரி 6 மணி வரைக்கும் இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்துட்டு போனாங்க. அதனால் இந்த நேரத்தில் வந்து நான் அவரை நினைவுறுவதில் நான் பெருமை கொள்கிறேன். இந்த கல்லூரி உருவாவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தா, ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு முழு பக்கபலமாக இருந்தவர். அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலும் அறிவுரைகளின் பேரிலுமே இந்த கல்லூரியானது சீரிய வளர்ச்சியை பெற்றது. அவள் நினைவுறுவதில் பெருமை கொள்கிறேன். இப்போ இந்த எல்லாரும் பிரின்ஸிபல் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பேசும்போது சொன்னாங்க, நம்ம காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அரௌண்ட் 550 கல்லூரி இருந்துச்சு 2009-10. இந்த 550 பொருளில் 2-3 முறை நாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மாநில அளவில் பை தி வே ஆஃப் ப்ரொடியூசிங் குட் ரிசல்ட்ஸ் அதில் ஃபஸ்ட் பொசிஷன் வந்துட்டு இருந்தோம். அதனால் அட்மிஷனுக்கு எங்களுக்கு ஒரு சிரமமும் கிடையாது. ஏன்னா அகாடமிக்ஸ் நல்லா வந்திருக்கு, பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது, நிறைய அட்மிஷன்ஸ் வந்துட்டுருக்காங்க. சீட்டுக்குனால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பட் அந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப ஒரு தைரியமாக ஒரு முடிவு எடுத்தோம். நம்ம காலேஜ் ஆரம்பிக்கிறது மாணவர் நலனுக்காக வேண்டி. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் போகும்போது அந்த 2 சமாச்சாரம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பேசும்போது சொன்னாங்க, அங்கே போகும்போது பார்த்தா இன்னும் சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறது யூனிவர்சிட்டி, பேப்பர் வேல்யூ பண்ணுறது யூனிவர்சிட்டி, மாணவர்களுக்கு படிப்பு சொல்லித்தரது மட்டும்தான் கல்லூரியோட ரோல், ஆசிரியரோட ரோலாக இருந்துச்சு.
இது ஆட்டோனமஸ் பண்ணா we are having the additional responsibility. சிலபஸை நம்ம ஃப்ரேம் பண்ணணும், பாடமும் நம்ம சொல்லி தரணும், பேப்பரும் நம்மளே திருத்தி மார்க் போடணும். அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வகையில் வந்து இது ஒரு ஃப்ரீடம், அடிஷனல் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா பேர்டன். இது கரெக்டான வார்த்தை சொன்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன அட்வான்டேஜ் நம்ம யோசிச்சோம்னு சொன்னோம்னா, நம்ம சிலபஸ் கரிக்குலத்தை வந்து நம்ம கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையானபடி எனக்கு என்ன தேவை இருக்குங்கிறத பார்த்துட்டு வந்து அதில் நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அந்த அடிப்படையில் வந்து நம்ம மாணவர்கள் நலனை முன்னிலைப்படுத்துறதுனால தான் வந்து நம்ம அன்றைக்கு ஸ்டேஜில் நம்ம அதாவது ரொம்ப பீக்கில் இருக்கும்போது ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு முடிவெடுத்து நம்ம வந்து அட்டானமஸ் வாங்கினோம். இப்போ நீங்கள் நம்ம காலேஜ் மொட்டவே முன்னாடியே சொன்னனால ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் இஸ் அவர் சக்ஸஸ். அதை அச்சீவ் பண்ணணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின் இஸ் சக்ஸஸ்ன்னு சொல்லி வச்சுருந்தோம். இது ஆரம்பத்துலேருந்து வச்சுருந்தப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே பார்த்திங்கன்னா மாணவர்களை வெற்றிக்கு நம்ம என்ன செய்யணும், சொசைட்டி வந்து ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, அந்த சேஞ்சுக்கு தகுத்தாற்போல் எப்படி மாணவர்களை உருவாக்கணுங்கிறத எங்களோட ஒரே கொள்கையாக இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணதுனால தான் வந்து நம்ம கல்லூரியானது கிராம பகுதிகள் இருந்தாலும் கூட ஒரு சென்னை, கோயம்புத்தூர் அப்படிங்கிற நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரிகளுக்கு இணையாக நம்ம வளர முடிஞ்சுது. இப்போ NIRF ரேங்கிங் பற்றி சொன்னாங்க. தமிழ்நாட்டிலேயே மொத்தம் 43 கல்லூரிகள் தான் அந்த NIRF ரேங்கிங்குள்ளே இருக்குது. அந்த 43 கல்லூரிகளில் கரூரில் ஆரம்பித்த ஒரு இப்போ தலவாபாளையங்கிறது ஒரு பெரிய ஊர் ஆயிடுச்சு. ஆரம்பித்த காலத்தில் ஒரு சின்ன குக்கிராமம் ஆரம்பித்து நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய விஷன் இஸ் வெரி கிளியர். என்ன விஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவனும் வெற்றியாளனாகவும் சாதனையாளனும் மாற்றுற அளவுக்கு பண்ணணும். அது எப்படி பண்ண முடியுங்கிற மாதிரி பார்த்தோன்னா எங்களுடைய ஆசிரியர்களை வந்து தொடர்ந்து அவங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஷார்ப்பன் த ஆக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு தொழிலாளி ஒருத்தர் வந்து ஒரு மரத்தை வெட்டணும்னு சொல்லி நினச்சான்னா அந்த மரத்தை வெட்டத்துக்கு அந்த கோடாரி வேணும். அந்த மரத்தை வெட்டக்கூடிய அளவு நேரங்களை விட அந்த கோடாரியை வந்து ஷார்ப் பண்ணுறத பதப்படுத்துறது, தீட்டி பதப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான நேரங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் நம்ம கல்லூரியோட நோக்கம் வந்து ஆசிரியர்களை வந்து ஒரு திறனை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம். ஈரானியர் அவங்க ஆராய்ச்சி கட்டுரை கொடுக்கணும். அவங்க வந்து அவங்க டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் போய் அட்டன் பண்ணணும். ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த ஸ்கில் மேட்ரிக்ஸில் அவங்களுக்கு எந்த ஸ்கில்லில் வீக்காக இருக்காங்க, என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம HR இன்ஃபோசிஸ்லேருந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி பல கம்பெனிகளோட தொடர்பு கொண்டு அவர்களுடைய தேவை என்ன மாதிரி எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் தேவைப்படுது, அதை பசங்களுக்கு எப்படி சொல்லித்தர முடியும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு நாங்கள் கம்பெனிக்கே அனுப்பிச்சு ட்ரைனிங் கொடுத்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் வந்து ஆசிரியர்கள் அப்டேட்டாக இருக்கிறாங்க. அவங்க அப்டேட்டான சமாச்சாரத்தை வந்து நீ மாணவர்களுக்கு சொல்ல முடியுது. இன்றைக்கு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா லைப்ரரி அண்ட் ஆசிரியர்களை மட்டும்தான் வந்து மாணவர்கள் தங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த சூழ்நிலையெல்லாம் பூரா மாறியாச்சு. இன்றைக்கி ஆசிரியர்களோடமே கல்லூரியோட நிலைமை என்னென்னு சொல்லி சொன்னால் ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட். மாணவர்கள் அவங்கள பீர் குரூப்பை ஒன்றா உட்கார வச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு அவங்களோட நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது தான் நம்ம கல்லூரியின் வேலைங்கிற அளவுக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், மாணவியர்கள் உங்கள் பெற்றோர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து இங்கே அட்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கல்லூரியில் சேர்ந்துட்டா நம்ம வாழ்க்கை வந்து வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்றைக்கு வந்து சோசியல் மீடியாங்கிறது ஒரு மிகப்பெரிய த்ரெட் ஆஸ் வெல் அஸ் அன் அட்வான்டேஜ். எனக்கு முன்னாடி பேசுகிறவங்க சொன்னாங்க, அதை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்க போகிறோம், நம்ம உயர்த்திக்கிறத நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். நீ சோசியல் மீடியா ஒரு ஃபேஸ்புக் பார்க்குற, ஒரு வாட்ஸ்அப் பார்க்குற, ஒரு டெலிகிராம் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, அது இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னால் அது இன்ஸ்டாகிராமில் இருக்கிற என்ன நியூஸ் பார்க்குறீங்கிறதெல்லாம் விட்டுட்டு why don't we start such a Instagram or WhatsApp or Facebook, நம்ம ஏன் அதை எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி நீ யோசிக்கணும். அப்படி யோசித்தா மட்டும்தான் வந்து நீ ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போக முடியும். இன்றைக்கி முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பெரிய கம்பெனி 10 lakhs 15 lakhs 20 lakhs அப்படின்னு சேலரி கொடுக்குற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், பேபாலாக இருக்கட்டும், அல்லது அமேசானாக இருக்கட்டும், அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா only they go and recruit only in city based companies like colleges like IITs, Anna University or PSG and IIS Bangalore இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி இன்றைக்கி 4th year போய் தான் பிளேஸ்மெண்ட்டுன்னெல்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் இருந்துச்சு.
இப்போ நீ செகண்ட் இயர்லேயே வேணாலும் நீ பிளேஸ்மெண்ட் வேணும்னா வாங்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும், நீ அந்த காம்படிஷனில் நீ கலந்துக்கணும். அந்த காம்படிஷனில் கலந்து உங்களை ப்ரூவ் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா நீ அடுத்த 3 ஆண்டுகளுக்கு உண்டான படிப்பு செலவுகளையும் வந்து அந்த கம்பெனியை ஏற்றுக்குது. அது இல்லாமல் இன்டர்ன்ஷிப் சம்பளமும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து நீங்கள் வேணும்னா முதல்ல இருந்தே உங்களையே தயார் பண்ணிக்கணும். இது தயார் பண்ணிக்கிறது வந்து பேசிக்கலாக வந்து நீங்கள் வந்து செல்ஃப் டிசிப்ளின். அதாவது எங்கள் குப்சாமி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பேசும்போது சொன்னாங்க, ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஃப்ரீடம் இருக்குதுன்னு சொன்னோம்னா அந்த ஃப்ரீடத்துக்கு உண்டான ஒரு காம்பவுண்டுன்னு சொல்லி ஒரு காம்பவுண்டு கட்டி வச்சுட்டு உள்ளே இருந்தீங்கன்னா தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃப்ரீயாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். காம்பவுண்டும் இல்லாத ஒரு வீட்டில் வந்து ஒரு சுற்றுச்சுவரே இல்லாத ஒரு இடத்துல போய் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது உங்களோட காம்பவுண்ட் சுவர் மாதிரி. இது நாள் வரைக்கும் நீங்கள் +2 வரைக்கும் ஸ்கூல் பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் அவங்களோட கைடன்ஸில் அவங்க சொன்னதை மட்டும் கேட்டு பண்ணிட்டு வந்துருந்தீங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களோட நிலைமை என்ன ஆகுது, டோட்டலாக யூ ஹாவ் இண்டிபெண்ட். இப்போ இண்டிபெண்ட்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் கல்லூரியில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொல்லுவேன், எங்கள் அப்பா நான் வந்து கல்லூரியில் சேர்றதுக்கே ரொம்ப பயந்தாங்க, சேர்றதுக்கு அனுமதிக்கவே இல்லைன்னு சொல்ல போனால். ஏன்னா அவருக்கு என்னென்னா ஓவர் பாசம், படித்து முடிச்சுட்டு பையன் தன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கல்லூரிக்கு எனக்கு அட்மிஷன் வாங்கி ரொம்ப சிரமப்பட்டு அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் அட்மிஷன் வாங்கினேன். சொல்லி என்னை பர்மிஷன் வாங்கி கல்லூரியில் போய் சேர்ந்தேன். இந்த 4 ஆண்டுகள் என்னை கல்லூரியில் பார்க்குறதுக்கும் வரல, பணம் கட்டுறதுக்கும் வரல, ஒரு முறை கூட நான் பணம் கூட கொடுத்து அனுப்பிச்சது கிடையாது. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஹி டோல்ட் தட் நீ போகிற, நீ படித்து பாஸ் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு வேலையை பாரு, அப்படி இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கலப்பையும் மம்டி இருக்குது தோட்டத்தில் வேலையை பாரு, என் கூட இருந்துக்கோ, சிம்பிள். அந்த மாதிரி ஒரு பண்ணாங்க. நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சது. நம்ம அங்கே டிசிப்ளினாக நல்லபடியாக படித்து உயர்ந்து வந்தோம். 10-12 வருஷம் நம்ம கோழி பண்ண தொழில் செஞ்சோம். நல்ல ஒரு சர்ப்ளஸ் பணம் கையில் இருந்துச்சு. சரி, ஞாபகார்த்தமாக ஒரு கல்லூரி ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு கல்லூரி ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் தந்தையாரிடம் போய் டிஸ்கஸ் பண்ணி அவருக்கு நிறைய சந்தேகங்கள், சிரமம், எப்படி பண்ண போகிறோம், எவ்வளோ பணம் ஆகும், என்ன இதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டாங்க. இது பண்ணிட முடியுமா, நம்மளை செஞ்சிட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உண்டான விடைகள் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவங்க என்னை சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ ஒவ்வொரு சமாச்சாரத்துலையும் நம்ம வந்து அவர் செய்கிறதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா, எதிர்பார்க்கறதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்ம செஞ்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி காட்டும் அப்படின்னா இந்த கல்லூரி கிராம பகுதியில் ஆரம்பித்தா கூட இன்றைக்கி நிறைய கம்பெனிகளோட அக்ரிடிடேஷன் பண்ண கல்லூரியை நம்ம வளர முடிஞ்சுது. இதை நான் ஏங்க சொல்ல வரேன்னா, இங்கே இருக்கிற நிறைய மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, முதல் பட்டதாரிகளாக இருப்பீங்க, பெற்றோர்கள் படிக்காமல் இருந்திருப்பீங்க. இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் எடுத்தீங்கன்னா, எங்கள் அப்பா அந்த காலத்துலேயே வந்து SSLC படிச்சிருக்காரு. அந்த காலத்தில் மிகப்பெரிய படிப்பு. அம்மா வந்து ஸ்கூல் பக்கமே போகாதவங்க. அப்படி இருந்து இந்த கிராமத்தில் முதல் இன்ஜினியரிங் படித்தால் நான் தான். சரி, யாருமே வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு போய் படிக்கல. அதுக்கும் படிக்க வைக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து ஏதோ ஒரு முயற்சினால் எங்கள் அப்பா ஒரு பெரிய மனசு பண்ணி என்னை அனுமதிச்சார். அவர் நான் அனுமதிக்காமல் இருந்தாலும் நான் போயிருக்க முடியாது. படிக்க முடிச்சுட்டு வந்து அவர் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இருந்த வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்ம அவர் கூட தான் இருந்தோம். ஏன்னா அவர் இஸ் டீச் மீ த வெரி குட் வேல்யூ சிஸ்டம் அண்ட் ஹார்ட் ஒர்க். அவர் நல்ல கடின உழைப்பாளி. ரொம்ப இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் எவ்வளோ சிம்பிளாக இருப்பாங்க, எவ்வளோ கடினமாக உழைப்பாங்க, எவ்வளவு ஒரு நியாயமாக இருப்பாங்கிறத. ரொம்ப இஸ் வெரி ஃபேர் பர்சன், டஃப் பர்சன் ஆஸ் வெல் அஸ் த ஃபேர் பர்சன். அந்த மாதிரி ஒரு வேல்யூ சிஸ்டத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நம்ம அதை வந்து நான் பெருமையாக இருந்தாலும் அந்த கல்லூரி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த சூழ்நிலையில் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய மாணவர்கள் வந்து ஒருத்தர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு இசிஇ கிடச்சிருக்கும். இசிஇ கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் கிடச்சிருக்கும். மெக்கானிக்கல் கேட்டிருப்பீங்க, சிவில் கிடச்சிருக்கும். அல்லது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டிருப்பீங்க, சிவில் கொடுத்துருப்பாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுடைய படிப்புங்கிறது வந்து எல்லா பிரான்ச்சுமே ஒன்று தான். இன்றைக்கி எந்த பிரான்ச்சுமே நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத படிப்புங்கிறதே நீ கிடையாது. கம்ப்யூட்டர் இல்லாத படிப்புங்கிறதே சிவிலாக இருக்கட்டும், மெக்கானிக்கலாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், எல்லா படிப்புகள்லையுமே கம்ப்யூட்டர் இல்லாத படிப்புகளே கிடையாது. எல்லா பாடத்திட்டங்கள்லையுமே வந்து பேசிக் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் பூராமே நம்ம கொடுத்துட்டோம். அதுதான் அட்டானமஸ் காலேஜோட அட்வான்டேஜ். அப்படி பண்ணிட்டு இருக்கையில் வந்து நீங்கள் உங்களுடைய படிப்புகளை வந்து இந்த 4 ஆண்டுகள் கல்லூரியில் சேர்ந்துட்டோம், இனிமேல் கல்லூரி பார்த்துக்குவாங்கன்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் 4 லட்சம் ரூபாயில எங்கள் சம்பளம் கிடைக்கும், 40 லட்சம் ரூபாய்க்கும் கம்பெனி வரும். 40 லட்ச ரூபாய் கம்பெனியில் வேலைக்கு போகிறதுக்கு என்ன ஸ்கில் செட் வேணும், நம்ம என்ன எப்படி உயர்த்திக்கணுங்கிறத நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜில் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன், ரெக்ரியேஷன், ஹாப்பினஸ் இதெல்லாம் வேணுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக தேவை தான், அதில் சந்தேகமே கிடையாது. வாழ்க்கையில் வந்து
நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இந்த 4 வருஷத்தை வந்து உங்களை சரியானபடி பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் உயரிய லட்சியத்துக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 10 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ண முடியக்கூடிய சூழ்நிலை உங்களை பொருளாதாரத்துலேயும் நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் ஆல்வேஸ் யூ ஷுட் பி அன் கிவிங் ஹேண்ட், நாட் இன் ரிசீவிங் ஹேண்ட். அதுக்கு பெற்றோர்கள் வந்து அவர்களுடைய கடமை வந்து ரொம்ப அருமையாக செஞ்சுட்டாங்க. அவர்கள் வந்து இந்த சமயத்தில் வந்து ஒரு திருக்குறளை சொல்ல ஆசைப்படுறேன். தந்தை மகற்காற்றும் உதவி, தந்தை மகற்காற்றும் நன்றி, அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அம்மா அப்பா வந்து பையனுக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவி வந்து ஒரு பெரிய சபையில் இருந்தானா அவனை போய் முன்னாடி உட்காரக்கூடிய அளவுக்கு அவனுடைய தகுதியை தரத்தை வந்து உயர்த்தி சேர்றது தந்தையோட கடமை அப்படிங்கிறாங்க. படிப்பு மற்றெல்லாம் கொடுக்கறதெல்லாம் வந்து தந்தையோட நன்றி, தந்தையோட உதவி அவரோட செயலை வச்சு சொல்லியிருக்கார் திருவள்ளுவர். அதே சமயத்தில் வந்து மகனுக்குன்னு சொல்லி தந்தை ஒரு குறள் சொல்லியிருக்கார். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணூற்றான் கொல்லெனு சொல். இந்த குறள் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது. இது இந்த இடத்துல ரொம்ப ஆப்டான இடம் சொல்லி சொல்கிறேன் நான். தந்தை அவன் கடமையை செஞ்சுட்டாங்க. இந்த 4 ஆண்டுகளுக்கு வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து நீங்கள் ஒருவரோட ஃபீஸ் செலவுக்கு தான் அவங்க மொத்த வருமானமே இருக்கும். ஒரு விவசாய தொழிலாளியாக இருப்பாங்க, விவசாயத்தை கொஞ்சமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு மாதமே ஒரு 20,000 தான் சம்பளம் வாங்குவாங்க. ஹாஸ்டல் சம்பளம் எல்லாம் படிப்பு எல்லாம் சேர்த்துனா 2.5-3 லட்ச ரூபா சம்பளம் வந்துடும். அந்த 3 லட்ச ரூபா மொத்த வருமானமே இருக்கும். அந்தளவு சிரமப்பட்டு அவங்க வந்து காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க கடமையை வந்து அவங்க தகுதிக்கு மீறி சிரமப்பட்டு பண்ணியிருக்காங்கிறத ஒவ்வொரு மாணவரும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி அவங்க கடமையை அவங்க செஞ்சுட்டாங்க. இந்த 4 ஆண்டுகளில் நீங்கள் எப்படி உங்களை உயர்த்திக்க போகிறீங்க, உயர்த்திட்டு எப்படி பண்ண சொல்லுங்கள். அதுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. முன்னாடி சொன்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு மகனை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன பாக்கியம் பண்ணியிருக்கானோ பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற அளவுக்கு மற்றவர்கள் புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு வந்து மகன் நீங்கள் செய்யணும், மகனோ மகளோ நீங்கள் செய்யணும். இன்றைக்கி மகன் மகள்ங்கிறதெல்லாம் வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். அவங்களோட முயற்சி உழைப்பு அதுதான் இருக்குது. அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களை உயர்த்திக்கணும். இப்போ நீங்கள் சரியான கல்லூரியை தேர்ந்தெடுத்து வந்து சேர்ந்துட்டீங்க. இங்கே உங்களை உயர்த்திக்கிறதுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்னேன், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதுலேருந்து நாலேஜ் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா சம்பளத்துக்கு உங்களை வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம் ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணும்போது அது என்ன நியூ ஆன்சர்ஸ் எப்படி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன அந்த ப்ராடக்டோட ஆர்கிடெக்சர் என்னங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அப்படி யோசித்து அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி நீ உங்களோட மொபைல் ஃபோனில் வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஒன்று பண்ணியிருக்கேன், இதை நான் ஃபர்தராக ஐ ஹேவ் சர்டன் ஐடியாஸ் மேலே எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரி வழிவகைகள் வச்சுருக்கிறேன் அப்படின்னு போய் நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லுங்கள். யூ வில் பி செலக்டட் ஃபார் தி சேலரி ஆஃப் 40 or 50 lakhs. 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு உன்னோட கெட்டிக்காரத்தனத்தை நீங்கள் காமிச்சின்னு சொல்லி சொன்னால் உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான கோடியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க. நான் ஏன் மெஜாரிட்டி வந்து நான் ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி மட்டும் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் இன்றைக்கி இந்தியா இல்லாமல் ஐடி இண்டஸ்ட்ரி உலகத்தில் இயங்க முடியாது. இன்றைக்கி இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா 15 லட்சம் பொறியாளர்கள் ஒரு வருஷம் படித்து முடிச்சுட்டு வர்றாங்க. இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்காதுன்னு பார்த்தோன்னா ஒரு 1/3 5 லட்சத்துக்கு கீழே தான் கிடைக்குது நல்ல வேலை வாய்ப்புகள். மீதி 10 லட்சம் பேர் சரியான முறையில் அவங்க வந்து ஏதோ டிகிரி படிக்கிறத வந்து பாஸ் பண்ணுறதுக்காக படிக்கிறேன்னு நினச்சி படிச்சுட்டு போனாங்கன்னா பிரயோஜனம் இல்லை, வேலை கிடைக்காது. இந்த சூழலில் வந்து நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மாதிரி உயர்த்திக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போவே நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கணும். நான் வந்து இந்த மாதிரி தான் நான் வாழ போகிறேன், இந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி. அது செல்ஃப் டிசிப்ளின், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வி ஹேவ் வெரி குட் ஹை பவர்டு இன்டர்நெட் பேண்ட்வித் இருக்குது நம்மகிட்ட. அந்த பேண்ட்வித் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எல்லா விஷயங்களுமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரி உயர்த்தி வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய அளவில் செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் கான்டெஸ்ட்டில் உள்ள நுழைஞ்சு நீங்கள் இன்டர்ன்ஷிப் வாங்கி வேலைக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது. மைக்ரோசாஃப்ட்டில் செகண்ட் இயர்லேருந்தே வந்து விமன்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்போட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கூகுள், இந்த மாதிரி பெரிய கம்பெனிகள், ஐபிஎம், எல்லா கம்பெனிலையுமே இருக்குது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் தேடி தெரிஞ்சு பயன்படுத்திக்கணும். நீங்கள் ஸ்கூலில் வந்து எல்லாமே வந்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கைட் பண்ணாங்க, அதைப்படி நீங்கள் படிச்சிங்க, படித்து முடிச்சு மார்க் வாங்கிட்டீங்க, வந்தாச்சு. காலேஜ் வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு தேடுதல் வரணும். நல்ல மாணவர்களோட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கிட்டு வந்து நல்ல ஒரு தேடுதல் வச்சுக்கிட்டு என்ன மாதிரி என்னை வாழ்க்கையில் உயர்த்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு வந்து உங்களுக்கு சேலஞ்சஸ், உங்களுக்கு வேணுங்கிற ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறது தான் உங்களுக்கு கல்லூரி கிளாஸ் அட்வைசர் இருப்பாங்க, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, பிரின்ஸிபல் இருப்பாங்க. உங்களோட என்ன கோரிக்கையாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டு பழகணும். லேடி பேசும்போது சொன்னாங்க,
ஷுட் ஆல்வேஸ் உனக்கு ஒரு கேள்வி தெரியலன்னு சொல்லி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் வேணால் நீங்கள் முட்டாளாக தெரியுங்க மற்றவங்ககிட்ட. அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியாமல் ஃபர்தராக போய்கிட்டே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வாழ்நாள் பூரா முட்டாளாயிரும்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த கேள்வி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வந்து நீங்கள் ஒரு 27-35 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 பொறியியல் கல்லூரிகள் தான் இருந்துச்சு. மொத்தமே ஒரு 4000-5000 மாணவர்கள் வருவாங்க. நீங்கள் லட்சக்கணக்கான 2 லட்சம் மாணவர்களுக்கு மேலே படித்து முடிச்சுட்டு வர்றாங்க. அன்றைக்கி எம்ப்ளாயபிலிட்டி கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கம்பெனியாக போய் ஹெச்ஆர் ஃபார்ம் கொடுத்துட்டு வரணும். வேலை இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டு வரணும். ஹெச்ஆர் வாட்ச்மேன் செக்யூரிட்டி விட மாட்டான். சும்மா வரக்கூடாதுப்பா நீ கொடுத்துட்டு போ நான் கொடுத்துட்றேன், ஹெச்ஆர் பார்க்குறதே முடியாது. இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லா வேர்ல்டில் இருக்கிற பிக் கம்பெனிஸ் எல்லாமே இன்றைக்கி இந்தியாவுக்கு வர்றாங்க. நம்ம இந்தியாவில் வந்து அவங்க கேம்பஸ்லேருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இன்றைய லாஸ்ட் இயர் நாஸ்காம் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 25 லட்சம் கோடி ஐடி ரெவன்யூ வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்தியாவில் அந்த மட்டும் 25 லட்சம் கோடி. ஜஸ்ட் நினச்சி பாருங்கள். இன்னும் 2-3 ஆண்டுகளில் வந்து இது வந்து 40 லட்சம் கோடிக்கு மேலே போகுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன் நம்ம திரும்ப ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால், மெக்கானிக்கல் படித்தாலும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் மெக்கானிக்கல் ஜாப் போகலாம், அதர்வைஸ் யூ கேன் கம் டு ஐடி ஜாப் போகலாம். சிவில் படித்தாலும் நீ சிவில் ஜாப் போகலாம், இல்லாட்டி ஐடி ஜாப் போகலாம். எலக்ட்ரிக்கல் படித்தாலும் நீ வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு இந்த மாதிரி ஜாபுக்கும் போகலாம், ஐடி ஜாபுக்கும் போகலாம். எந்த கோர்ஸ் படித்தாலும் டிகிரி டிகிரி அவ்வளோதான். அதற்கு மேலே வந்து நீங்கள் எப்படி உங்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறீங்கிறது தான் நீங்கள் நல்லா ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம கல்லூரியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடிஷனல் லாங்குவேஜ். நீங்கள் ஜப்பான்ங்கிறது ஏஜ்டு பாப்புலேஷன் ஜாஸ்தியாகி போச்சு. இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லுறவு இருக்குது. மெனி கல்ச்சுரல் சிமிலாரிட்டிஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஜப்பான் வந்து ரொம்ப ஒரே மாதிரி இருக்குது. நம்ம பிரைம் மினிஸ்டருக்கும் ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டருக்கும் பெரிய ஒரு புரிதல் இருக்குது. நிறைய ரெக்ரூட்மெண்ட் இந்தியாவில் நடக்கிற இன்ஜினியர்ஸ் நிறைய ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிரின்சிபல் சொன்னார், கிட்டத்தட்ட 500 மாணவர்களுக்கு மேலே ஜாப்பனீஸ் எக்ஸாம் வந்து குவாலிஃபைங் எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க, M5 பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஜாப்பனீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா 100% யூ வில் கெட் அ வெரி குட் ஜாப், நாட் லெஸ் தேன் 15-20 lakhs. ஒரு 6-7 லட்சங்கிறது இந்தியாவிலே கிடைக்கும். ஜப்பான் போனீங்கன்னா மினிமம் 20 லட்சம் ரூபாயிலேருந்து 30-35 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக சம்பளம் கிடைக்கும். அதுக்கு வந்து ஜஸ்ட் ஆடட் ஸ்கில் ஒரு லாங்குவேஜ் படிக்கணும். இந்த மாதிரி 4 ஆண்டுகளுக்கு மேலே நம்ம என்ன வேணுங்கிறத நினச்சி வந்து அதற்கு வந்து நீங்கள் ரொம்ப மாணவர்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கணும். இதை ஏங்க சொல்கிறேன்னா, பெற்றோர்கள் நிறைய இருக்கீங்க. நீங்கள் மாணவர்களை கண்டினியூஸாக வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஏஜில் கொஞ்சம் விளையாட்டாக தான் இருப்பாங்க, அதை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். அதே சமயத்தில் பெற்றோர்களுக்கு இன்னொரு வேண்டுதல், உங்கள் மாணவர்கள்ட்ட ஃப்ரீயாக மனசு விட்டு பேசுங்க. எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் எது செய்யணுங்கிறத வந்து ஒரு ஃப்ரெண்டாக ட்ரீட் பண்ணிவிட்டு பேசுங்க. அதே சமயத்தில் அவங்கள ஒரு கண்காணிப்பு வட்டத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் வந்து அவன் ஸ்கூலில் வந்து ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் வந்துட்டான். காலேஜ் வந்து ஜாயின் பண்ணும்போது இஸ் அ ஃப்ரீ பேர்ட். அப்படி இருக்கையில் வந்து அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது கல்லூரி எந்த அளவுக்கு தீர்மானிக்குதோ அதோடு அதிகமாக தீர்மானிப்பது அவருடைய நண்பர்கள். பெண்களாக இருந்தாலும் நண்பிகள். அவங்க எந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்க, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் போட பழகிறாங்கிறத நீங்கள் கொஞ்சம் கண்காணிச்சுக்குங்க. முதல் 2 ஆண்டுகள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். நல்ல 190 மார்க் வாங்கிட்டு வந்து ஜாயின் பண்ணியிருப்பார். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சரியாக இருக்காது, தப்பான பழக்கங்கள் பழகிக்குவார். இங்கே வந்து பார்த்தா ஃபஸ்ட் செமஸ்டர் அரியர்ஸ் வாங்குவார், செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டரில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பார். நீங்கள் இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவனோட படிப்புகளை வந்து திரும்ப நீ என்ன சிரமப்பட்டு படிக்க வச்சுருக்கீங்க, என்ன கஷ்டப்பட்டுருக்கோம், அவனுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி வளங்க. நீங்கள் சும்மா சிம்பிளாக நம்ம சொல்கிற மாதிரி எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதாப்பா பார்த்துக்கணுங்கிறத இல்லைங்க. உங்களுக்கு என்ன சிரமப்பட்டீங்க, என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் சொல்லி அவங்களுக்கு புரிய வைங்க. தட் இஸ் ஃபஸ்ட்டு 2 years. 3rd yearsலேருந்து அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அவன் நல்லா வேலை வந்துடுவாங்க. அதில் முதல் 2 ஆண்டுகளுக்கு வந்து இங்கே நான் பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்பிக்கிறேன்னு சொன்னால், அந்த மாணவன் வந்து எப்படி படிச்சுட்டு இருக்கான், அகடமிக்காக எப்படி இருக்கான், ஃப்ரெண்ட்ஷிப்பாக எப்படி இருக்கான், அவனோட பிஹேவியரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என்னங்கிறத கண்காணிச்சுக்கிட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க அல்லது குறைஞ்சபட்சம் 6 மாதத்துக்கு ஒருக்க வந்தையாக வந்து அந்த கிளாஸ் அட்வைசர் அண்டு துறை தலைவர்கள் பிரின்சிபல்ஸ் தேவைங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து அவனை பார்த்துட்டு கேட்டு அவன் சரியான அவனோட பாதை சரியானபடி போகுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கிறத கேட்டுக்கேன். ஏதோ கொண்டு வந்து சேர்த்து விட்டோம், இதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பையன் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள பையனாக இருந்தானே இட்ஸ் வெல் அண்ட் குட், யூ ஆர் லக்கி. அந்த பையனுக்கு சில சேலஞ்சஸ் நண்பர்கள் மூலியமோ மற்றவங்க மூலியமாவோ சொசைட்டி மூலியமாக வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், அவன் விளையாட்டாக இருந்துட்டான்னு சொல்லி சொன்னால் 4 ஆண்டுகள் படித்து முடித்துட்டு 3 ஆண்டுகள் கழித்து அவனை தன்னை சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல் ஆண்டுலேருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் வந்து
கிட்டத்தட்ட 80-85% மாணவர்களுக்கு மேலே வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ரிசல்ட் கொஞ்சம் குறைவாக வரும். அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவன் சின்சியராக டிசிப்ளினாக இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் மேலே கொண்டு படிக்க மேலே வச்சு கொண்டு வந்துடலாம். நம்மளோட எய்ம் வந்து மாணவர்கள் வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கிறோம். ஒரு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு. அவன் அம்மா அப்பாவுக்கு தொழில் இருக்கும், தொழிலில் பண்ணுவான், இல்லாட்டி அவன் சொந்தமாக சுய தொழில் பண்ணலாம், என்டர்பிரனர் ஆகலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஹையர் ஸ்டடீஸ். அவன் ப்ராப்ளம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதலாம், அல்லது யூபிஎஸ்சி எழுதலாம், அல்லது கேட்டு ஜிஆர்இ இந்த மாதிரி வந்து எக்ஸாம் எழுதி அவன் வாழ்க்கையில் தன்னை உயர்த்திக்கலாம். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு. இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 70-80% மாணவர்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை தான் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஒவ்வொரு பெற்றோரும் எல்லாமே சிரமப்பட்டு பணம் கட்டி, கடனை வாங்கி பணம் கட்டி பின்னாடி படித்து முடிச்சு அந்த கடனை கட்டணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம கல்லூரியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 3 துறைகளையுமே தனித்தனியாக பிரித்து ஃபஸ்ட் இயர் பூரா பிரின்சிபல் சொன்ன மாதிரி அகாடமிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு செகண்ட் இயர்லேருந்து அவனுக்கு எந்த லைனுக்கு போகிறான், என்ன மாதிரி வேணுங்கிற மாதிரி அவனுக்கு குரூப் பிரிச்சுட்டு அதுக்கு அவனுக்கு ஒரு ரோட் மேப், ஒரு மைல் ஸ்டோன் அண்ட் பெஞ்ச் மார்க் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவன் வந்து இப்போ 4 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வரணும், அவனுக்கு என்ன எப்படி அவனை தயார் பண்ணிக்கணும், அவனோட எய்ம் வந்து 40 லட்ச ரூபாய்னா அதுக்கு எப்படி தயார் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து புதுமையாக நல்ல ஒரு அருமையான முறையில் ஒரு பிரின்சிபல் டிசைன் பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய டீம் வச்சுட்டு. அந்த மாதிரி புதுமையான முயற்சிகள் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டே வர்றதுனால தான் நம்ம கல்லூரியானது கிராம பகுதியில் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து பெரிய சிட்டியில் இருக்கிற கல்லூரிகளுக்கு இணையாக அனைத்து வகையிலும் நம்மளை உயர்த்தி மாணவர்களுக்கு ஒரு வெற்றியை தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக இங்கே இருக்கிற பெற்றோர்கள்லாம் வந்து மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு உங்களுடைய உங்களுடைய குழந்தை செல்வங்களை வந்து கல்லூரியில் படிச்சுட்டு போகிறீங்க. வி நோ அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு நிச்சயமாக உங்கள் மாணவ மாணவர்களை மிகப்பெரிய சாதனையால் வெற்றியால் உருவாக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் நாங்களும் நிர்வாகத்தின் சார்பாக கல்லூரி ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து மிக சிறந்த முறையில் கொடுப்போம் என்று கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு உறுதி கூறிக்கொண்டு எங்கள் மேல் வைத்துள்ள நம்பிக்கைக்கு நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது போல மனிதர்கள் அனைவரும் பிறப்பால் சமம்தான். ஆனால் வாழ்க்கையில் அவர்கள் செய்யும் செயல்களாலும் உருவாக்கும் மாற்றங்களாலும் சிலர் மட்டும் சிறப்பாகி விடுகிறார்கள். அவ்வாறு பெருமை பெற்ற நம்முடைய சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தும் தருணம் இது. Progress creates endless possibilities, while compassion breathes life into true change. Together, they weave the promise of a brighter tomorrow. In this spirit, we are delighted to request our respected placement officer, Dr. V. Saravanan, to introduce our distinguished chief guest. Please, sir. Honorable dignitaries, honored of the dais, respected deans, heads of departments, faculty members, parents, and my dear students. A very pleasant morning to you all. It's my distinct honor and privilege to introduce the chief guest for today's inaugural function, Mr. J. Sujit Kumar, founder and managing trustee of the Matram Foundation. Mr. Sujit Kumar is a highly accomplished HR professional with over 25 years of experience in the field. He holds a postgraduate in social work from Loyola College, Chennai, with a specialization in personal management and industrial relations. He currently serves as the Vice President and Head of Human Resources at Infosys, where he has played a pivotal role in the organization's growth for the past 25 years. His expertise span across various domains, including employee engagement, performance management, change management, labor laws, CSR, branding, and training and development. Over the years, he has led numerous impactful HR initiatives and help build strong people practices at Infosys. His exceptional work has earned him the Infosys Award for Excellence, along with several accolades for innovation in people management. Beyond the corporate world, Mr. Sujit Kumar is a passionate educator and mentor. He has delivered over 4,600 guest lectures, is a 6-time TEDx speaker, and frequently speaks at academia and industry forums across India. He is also an author and columnist deeply committed to guiding and mentoring younger minds. His dedication to social impact is most evident through the Matram Foundation, which he founded to provide free higher education to deserving students from economically challenged backgrounds. In the past 12 years, the foundation has supported over 4,000 students and contributed to setting up libraries in government schools across Tamil Nadu.
In recognition of his outstanding contributions to society and the field of education, he has received several prestigious awards, including the Young Achiever Award, Icon of Rotated, Changemaker Award, Humanitarian Award from NIT Trichy, Distinguished Alumni Award from Lilo College, and the Pride of Tamil Nadu Award. We are truly privileged to have such a visionary and inspiring leader with us today. Ladies and gentlemen, please join me in extending a warm and respectful welcome to Mr. Sujit Kumar, please. Thank you for the opportunity. Thank you all. Once again, I welcome Mr. Sujit Kumar for this wonderful occasion. Thank you. Thank you, sir. வாழ்க்கை என்றால் வேதனை இருக்கும், சமுதாயம் என்றால் சச்சரவு இருக்கும் என்று வார்த்தைகளை அசை போடும் மனிதர்களுக்கு இடையே மாற்றத்தை உருவாக்க பாடுபடும் மனிதரான சிறப்பு விருந்தினரை கௌரவிக்கும் தருணம் இது. At this moment, we take pride in honoring our distinguished chief guest, Mr. J. Sujit Kumar, for gracing this inauguration with his presence. I now invite our honorable chairman and respected joint secretary to honor the chief guest with a shawl and memento. Please, sirs. தேங்க்யூ டிக்னிட்டரிஸ். பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் காலேஜஸும் புரிய வச்சு இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவோட ஒரு டார்க் சைடில் வந்து பிடெக் சாய்வாலா, பிடெக் ஃபுட் கோர்ட், பிஇ லாண்ட்ரமேட், இந்த மாதிரி இன்ஜினியரிங்கோட ஒரு தவறான பிரதிபலிப்பு எல்லா பக்கத்துலேயும் வந்து பரவிட்டு இருக்கு. இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது அப்படின்னு. இன்ஜினியரிங் இஸ் ஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஆனால் நீங்கள் படிக்கிறது வந்து நண்பன் படத்தில் வர பாரி மாதிரி படிக்கணும். அந்த மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் இருப்பால, அந்த மாதிரி படித்தா யூஸ் ஆகாது அப்படின்னு புரிய வச்சு ஒரு நகைச்சுவையான நான் கேட்ட பெஸ்ட்டு லாஃபபிள் லெக்சர் இதான் சார். ரொம்ப தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸோட சார்பாகவும் மேனேஜ்மெண்ட்டோட சார்பாகவும் ரொம்ப நன்றி. கல்வி ஒன்றே ஒருவனை மாற்றும் மிகச்சிறந்த ஆயுதம் என்ற வரிகளுக்கேற்ப கல்வி கற்று கனவினை வென்று நாளிடம் பாராட்டும் எம் குமாரசாமி கல்லூரியின் ஆலமர விதைகள் இன்று விருட்சமரமாய் மாறியுள்ளன. அத்தகைய மாணவர்களை கௌரவப்படுத்தும் தருணம் இது. As part of this inauguration, we now take a moment to recognize those whose journey in this institution has been marked by dedication, perseverance, and excellence. I now request our distinguished chief guest to honor the best outgoing students of all departments and our institution. I also invite the dignitaries to join the chief guest. The best outgoing student of AIDS department is Miss Y.S. Nikita. We warmly invite her to the stage, along with the proud parents and the respected head of the department. Shining with brilliance, the pride of AI and DS department, Ms. Nikita Y.S. has secured an impressive CGPA of 8.92 and earned placements in Renault Nissan Technologies and Hexaware Technologies, and was the Google Cloud Community Foundation student mentor and represented college in global use case presentation on patent registration application. The best outgoing student of AIML department is Mr. B.I. Bharani. I now invite him to come on to the stage. We also request him, his parents and his head of the department to join him. From determination to achievement, Mr. Bharani B.I. has set a benchmark in AIML with a stellar CGPA of 7.75 and coveted offer from UST Global. He truly represents excellence. The best outgoing student of civil department is Mr. S. Muthu. I now invite him to come to the stage, along with his parents and the head of the department.
Building dreams brick by brick, the civil department's best outgoing student, Mr. Muthu S, has excelled with a CGPA of 8.62 and secured placement in Open Up Constructions, Japan, with a salary package of 21.7 LPA. The best outgoing student of CSBS department is Mr. P.S. Sangitraj. I now invite him to come to the stage. We also request his parents and his head of the department to join him. With passion, performance and perseverance, the CSBS department celebrates Mr. Sangitraj P.S., who stands tall with a CGPA of 7.9 and a placement in TCS Digital with 7 LPA, and he demonstrated his leadership abilities by serving as a TCS Campus Ambassador and as the Joint Secretary for his department association. The best outgoing student of CSE department. பேரண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், இதெல்லாம் ஹீரோஸ் ஆஃப் த காலேஜ், இவங்களுக்கு தான் நல்லா கை தட்டணும் நீங்கள். ஓகே, ஹோப்ஃபுல்லி 4 years கழிச்சு உங்கள் பசங்க இதே நிலைக்கு வரணும். ஸோ கிவ் தம் a very very big round of applause. தொடர்ந்து என்ன The best outgoing student of CSE department is Miss Uma Maheshwari MS. I now invite her to come to the stage. We also request her parents and the head of the department to join her. Miss Uma Maheshwari MS has compiled a remarkable record of achievements. She got placed at HP with an 8 LPA package. She has been recognized by Government of India Copyright for a unique project aiding Siddha medical students and contributed to her field by publishing a paper in esteemed IEEE conference. The best outgoing student of EC department is Miss Aarti Annamalai. I now invite her to come to the stage. We also request her parents and her head of the department to join her. The brilliance of circuits and codes is reflected in Miss Aarti Annamalai of ECE, who has scored a CGPA of 8.94, and also she successfully secured multiple placement offers from leading companies including LTI Mindtree, Cognizant Technology Solutions and Tessol Semiconductors. The best outgoing student of mechanical department is Mr. B. Dino Kevin. I now invite him to come to the stage. We also request his parents and the head of the department to join him. Strength in action, power in knowledge. That's Mr. Dino Kevin B. from mechanical engineering with a CGPA of 8.03 and has got offers from TCS Digital, LTI Mindtree and Cognizant. The best outgoing student of IT department is Miss Rituvarshini NS. I now invite her to come to the stage. We also request her parents and her head of the department to join her. A testament to dedication and brilliance, Miss Rituvarshini NS of the IT department has excelled with a CGPA of 8.1. She has also got multiple offers from companies like Velcosource and Terpro and Comcast Technologies. The best outgoing student of MBA department is Miss R. Shri Soundarya. I now invite her to come to the stage. We also request her parents and the head of the department to join her. With vision, strategy and excellence, the MBA department honors Miss Shri Soundarya R, who combined academic excellence with proven leadership. She has achieved a remarkable CGPA of 8.043 and secured 4 job offers and earned prestigious is Miss S. Sasita. I now invite her to come to the stage. We also request her parents and her head of the department to join her. Coding brilliance into success, Miss Sasita S. of MCA has achieved 8.95 CGPA and her talent has been sought after by the industry, leading her to secure 3 impressive offers from Rinex Technologies, NextSync and KGISL. Adding to her technical credentials, she also cleared round 1 of Code Beta and was shortlisted of TCS Digital. Here comes next, the overall best outgoing student of the college. He's a proud electrical and electronic engineer who has excelled not just in academics but also in innovation and leadership. With a granted patent for a teaching board scanner and wiper, with impactful projects including an IoT-based agriculture prototype, with certificates like Microsoft Azure Fundamentals and NPTEL courses, and with internship and industrial training that shaped him into an industry-ready professional.
May I now invite Mr. Bharat K. Bharat Srinivasan to come up on the stage with his parents and respected head of department. Now it's time to honor the GATE score achiever of MKC. Mr. O. Praveen from final year has cleared GATE exam in his third year with an all India rank of 7,103 out of 81,475. I now invite him to come to the stage along with his parents and head of the department. He is honored with cash prize of Rs 10,000. Thank you, dignitaries. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என திருவள்ளுவரின் வார்த்தைகளுக்கு இணங்க எங்கு சென்றாலும் அறிவின் விளக்காய் திகழ்கிறார்கள் எங்கள் முன்னாள் மாணவர்கள். அவர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் தருணம் இது. I now call upon Mr. Bharat Srinivasan, overall best outgoing student, to share his experience. A warm good afternoon to everyone present here. I am Bharat from EEE 2025 passed out. First of all, I need to thank my management for giving this opportunity to share my experience. So 2021 நானும் இந்த மாதிரி தான் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் another ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இங்கேயும் உட்காந்துருந்தேன். பட் இப்போது இங்கேருந்து இந்த காலேஜ்லேருந்து வெளியே போகிறப்போ I got the confidence and the clarity. பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி MKC ப்ரொடியூஸ் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ சின்னது பெருசுன்னு பார்க்காம நீங்கள் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணுறீங்கிறது தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த 4 years காலேஜ் லைஃப்பில் ஃபஸ்ட்டு எனக்கு ஜாப்பனீஸ் அட்டன் பண்ணுற சான்ஸ் கிடச்சிது. ஸோ நான் N5 கிளியர் பண்ணியிருக்கேன் இங்கே. அண்ட் தென் உங்கள் ப்ராஜெக்ட் ஐடியாஸை நிறையவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நான் வந்துட்டு IPM செல்லோட ஹெல்ப் மூலமாக நான் வந்துட்டு ஒரு பேட்டன்ட் ஹோல்டர் இன்னைக்கு. அண்ட் தென் நிறைய பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் நடக்கும் நமக்கு. இப்போது அகாடமிக்ஸ்லேயே நம்மளோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸை இன்பில்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் மூணையுமே வந்துட்டு மாஸ்டர் பண்ணுறதுக்கு அகாடமிக்ஸ்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்ஸ் உங்களுக்கு நடக்கும். ஆஃப்டர் தட் அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் மூலமாக நான் இன்றைக்கி 2 ஆஃபர் வாங்கி கிராப் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரிபிளியில் இருக்கும் கோர் மட்டும்தான் நம்மளோட ஸ்கோப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ நானும் ட்ரிபிள் ஸ்டூடெண்ட். பட் நான் இப்போ வந்துட்டு ஒரு என்னோட கெரியரை ஐடியில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ஸ்கில்ஸ்க்கு அடாப்ட் பண்ணிக்கிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அண்ட் தென் இன்னும் நீங்கள் எப்படிலாம் உங்களை என்ஹான்ஸ் பண்ணலாங்கிறதும் உங்களுக்கு தான் உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ MKC இஸ் அ பிளேஸ் வேர் யூ வில் கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. அண்ட் சாரோட ஸ்பீச் இட் வாஸ் ரியலி அமேசிங் அண்ட் வெரி இன்சைட்ஃபுல். ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். இட் வாஸ் ஸோ ரிலேட்டபிள் சார். ரியலி தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஸ்பீச். அண்ட் தென் I really want to thank my parents in this stage. So அவங்களோட support it was very tremendous for me. So I want to thank them. After that I really want to thank MKC for shaping me into this person who I am today. And really thank you for everyone. Thank you, Mr. Bharat. Next comes Ms. Uma Maheshwari, best outgoing student of CSE department, to share her views. So hello everyone. Thank you for giving me this wonderful opportunity to share my 4 years of journey. So எல்லாரும் இப்போ லாட்ஸ் ஆஃப் கொஷின்ஸோட வந்திருப்பீங்க. என்ன நம்ம சாதிக்க போகிறோம், என்ன நம்ம கற்றுக்க போகிறோம், நம்மளோட ட்ரூ பொட்டென்ஷியலை எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி. பட் ஆனால் யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ் வேர் MKC will provide all of these opportunities, I'm for sure. And not only in academics, if you are interested in public speaking, so I was selected as the regional pre-finals of Youth Talk conducted by ICT Academy. இப்போ நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னாலும் MKC will provide you that opportunity. And as well as
மைக்ரோசாஃப்ட் லேர்ன் ஸ்டூடெண்ட் அம்பாசிடராக நான் ஃப்ரம் தமிழ்நாடுல இருந்து ஐ எம் த ஒன்லி கேர்ள் ரெப்ரசென்டிங் MKCE செலக்ட் ஆனேன். அண்ட் த்ரூ தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ காட் த சான்ஸ் டு விசிட் த மைக்ரோசாஃப்ட் IDC campus which is in Hyderabad as a only girl from Tamil Nadu. And also one of my projects innovation வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து காப்பிரைட்ஸ் வந்து செக்யூர் பண்ணுச்சு. ஸோ MKCE தான் வந்து இந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த என்டையர் மேனேஜ்மெண்ட், எஸ்பெஷலி ஃபார் த CSE டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டிஸ் அண்ட் டு மை மென்டர் as well as my class advisor who was my true support pillars. And last but not the least, to my mom and my grandmom who believed in me where I am today. So I got placed in HP Inc. with a salary package of 8 LPA. So currently I am a full-time software systems engineer 1 at Bangalore. And thank you for the placement department to help me crack these interviews. And thank you so much for this opportunity. Thank you. Thank you, Ms. Uma Maheshwari. Next comes Ms. Aarti Annamalai, best outgoing student of ECE, to share her experience at MKCE. Good afternoon, everyone. It's a great pleasure to stand here today and welcome you, all of you, to the MKCE family. First of all, to all the juniors, congratulations on joining in MKCE family. You have successfully crossed one milestone, which is your 12th grade, and now stepping into new and exciting phase of your life, right? College is not just a place where you attend classes, semesters, laboratories, but it is also to attend events, participate in events, and create memories which you will carry for your lifetime, right? And these 4 years will be filled with fun, laughters, learnings, and experiences which shape you who you are. And I'm proud to be the best outgoing student of ECE at MKCE. And choosing a circuit branch like ECE is the greatest opportunity because ECE connects both software and hardware and also allows you to learn how technology works on the real world, right? And in the next 4 years, you not just become an engineer, you become the better version of yourself. And I secured offers from LTI Mindtree, Cognizant, and also from Tessol Semiconductors. So on behalf of all the seniors, I wish you all the very best for your upcoming journey, and feel free to reach out us whenever you need help or guidance, and open your LinkedIn page and connect with all of your seniors. Once again, all the very best for your upcoming journey. Thank you. Thank you, Ms. Aarti. Next comes Mr. Dino Kevin, best outgoing student of mechanical engineering, to share his experience at MKCE. So good afternoon. டு பி ஃப்ரேங்க், எனக்கு வந்து இப்போ உட்காந்துருக்க நீங்கள்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 month முன்னாடி வந்து அங்கே நான் உட்காந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக 4 years போயிடுச்சு. ஸோ அகாடமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முடியுதோ முடியல நம்ம கோப்பப் பண்ணி தான் ஆகணும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்மளோட ஸ்கில் செட் நிறையா வளர்த்துக்கணும். நான் பர்சனலாக வந்து நிறையா ஹேக்கத்தான்ஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நம்ம காலேஜ் வந்து ஸ்போர்ட்ஸ் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அதை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், தேங்க்யூ ஃபார் த பிளேஸ்மெண்ட் டீம் ஃபார் ப்ரொவைடிங் மீ சச் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் வந்து LTI Mindtree, TCS அண்ட் CTS, அப்புறம் வந்து நிறையா ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் Oracle அண்ட் கூகுளில் வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ. Thank you, Mr. Kevin. Next comes Ms. Ritu Varshini, best outgoing student of IT, to share her views at MKCE. Hi, good afternoon everyone. So I am Ritu Varshini from the Department of Information Technology. First of all, I have to thank management, department, HOD, faculties and my mentor. They supported me where I am today. So I got 3 offers in MNCs like TOW Pro, Wilcox's and Comcast. Academics and placement எல்லாம் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் நமக்கு நிறைய சப்போர்ட் கொடுப்பாங்க. அது போக நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுப்பாங்க. லைக் நம்மளுக்கான ஸ்பெஷல் கிளாஸஸ் அண்ட் மென்டார் மீட்டிங்ஸ் நடக்கும். மென்டார் மீட்டிங்ஸ்னால் என்னென்னா, நம்மளுக்கு ஈச் மென்டாருக்கு ஒரு 6 to 5 members அலோகேட் பண்ணி அவங்கள நம்ம தனியாக கைட் பண்ணுவாங்க. லைக் தே வில் கீப் 1 period ஃபார் எவ்ரி வீக். நம்ம அதில் போய் நம்ம என்னென்ன பண்ணோம், நம்ம என்னென்ன பார்ட்டிசிபேட் பண்ணலாம், லைக் அதர் காலேஜ் ஈவெண்ட்ஸையும் நம்மளை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விடுவாங்க. லைக் சிம்போசியம், ஹேக்கராங், அது மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய கோடிங் ப்ராக்டிசஸ் கொடுப்பாங்க. வெதர் நம்ம வந்து 12th பயாலஜி பேக்ரவுண்டோ CSE பேக்ரவுண்டோ அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வந்து அதுக்கான பிரிட்ஜிங்கை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் சைட். அதர் தென் அகாடமிக்ஸ் நம்மளுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. இன்டர் காலேஜஸ் நம்ம நிறைய ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் அவார்ட்ஸும் வாங்கியிருக்கோம்.
தென் ஹாஸ்டல்ஸும் நல்லாயிருக்கும். ஹாஸ்டல்ஸ் நம்மளுக்கு வைஃபை ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் 8 to 10 ஸ்டடி ஹார்ஸும் இருக்கும். அங்கே வந்து நம்ம மோஸ்ட்டாக ஹாஸ்டலராக இருந்தால் நம்ம வந்து நிறைய ஷேர் பண்ணி படிச்சுக்கவும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. அதர் தென் ஸ்டடீஸும் நம்மளுக்கு வந்து அங்கே டிஜே நைட்ஸ் போடுவாங்க மந்த்லி ஒன்ஸ். அங்கே செலிப்ரேஷனும் பண்ணலாம், போத் ஸ்டடீஸும் நம்மளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. தென் மார்ச் பாஸ்ட் இங்கே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, லைக் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஜிம் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. எல்லாம் மோர் தென் அகாடமிக்ஸ், லைக் எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலம், கோ கரிக்குலம் எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் இங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ. தேங்க்யூ ரித்துவர்ஷினி. பெற்றோர்களையும் மாணவர்களையும் தங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் மேடை கலைக்கிறோம். We now request our first year students and parents to share their expectations. முதலாம் ஆண்டு மாணவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் தங்களுக்கு இருக்கின்ற எதிர்பார்ப்புகளையும் இங்கே வந்து பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் டாக்டர் பெரியசாமி வையாபுரி சுப்பராயன், வீடு பக்கம்தான். எனக்கு இந்த காலேஜ் தான் ஃபஸ்ட் டைம் என்ட்ரு ஆகிறேன். நான் ஒரு வேறு விஷயத்துக்காக வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒய்செல் அப்படின்ட்டு. Y2Z லைஃப் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், ப்ரொப்ரேட்டர்ஷிப் தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, பயாலஜி பேக்ரவுண்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல்க் டேட்டா, எக்கச்சக்கமான டேட்டா குவியுதுங்க. ஒரு சாதாரண ஒரு ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 to 100 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குங்க. அதில் ஒரு செல் எஸ்கேப் ஆனால் கேன்சருங்க. இந்த பாடியில் வந்து ஏகப்பட்ட செல்ஸ் வந்து இருக்குது. நிறைய ஃபினோடைபிக், ஜீனோடைபிக், லட்சக்கணக்கான செல்ஸ் இருக்குது. அதில் வந்து நிறைய பல்க் டேட்டா குவியுதுங்க. இன்றைக்கி ஃப்ரெஷர்ஸ், அதாவது இன்றைக்கி வெளியில் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஓமிக்ஸ் அப்படிங்கிற எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. ஓமிக்ஸுங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. அதாவது புரோட்டியோமிக்ஸ், ஜீனோமிக்ஸ், செல்லோமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஓமிக்ஸ்னு முடிகிற நிறைய ஃபீல்டு இருக்குதுங்க. அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் இல்லைங்க. அதில் வந்து அந்த டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எக்ஸ்போஷரே இல்லைங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கே வந்து இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படுதுங்க. நான் வந்து என்னோடய பேக்ரவுண்டு வந்து பிஹெச்டி இன் பயோடெக்னாலஜி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸ்டூடெண்ட்டு. ஒரு சாதாரண பிலோ லோ ஃபேமிலியிலேருந்து 16 வருஷம் வந்து சவுதி அரேபியாவில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்தேன். அங்கே வந்து எனக்கு டேலண்டட் ரிசர்ச்சர் பொசிஷன் கொடுத்தாங்க. 5 இயர்ஸ் க்ரீன் கார்டு, அதாவது டேலண்டட் ரிசர்ச்சருக்கான 5 இயர்ஸ் இதுக்கான கொடுத்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபுல் ப்ரொஃபஸருக்கான கொடுத்தாங்க. வேண்டாம் அப்படின்ட்டு இங்கே வந்து இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த இன்ஸ்டியூஷனில் பேசிக் கிரவுண்ட் லெவலில் ஓமிக்ஸ் டேட்டா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறேன். கிரவுண்ட் லெவலில் இருந்து ஒரு டெக்னீஷியனாக நான் கிரவுண்ட் லெவலில் இருந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் இது பண்ணுறேன். அதுக்காக தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக ஒரு R&D செல் இருக்கிற. ஓகேங்க, தேங்க்யூ. ஓகே, படுகுப்பட்டிங்க, எங்கள் கிராமம் தான். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Good morning to everyone present here. I'm Shai Shankar and from Chennai. Good afternoon, Ajit Kumar sir. Unga Matram Foundation வந்து it really inspired me. It encouraged me. Your speech was really well. It really opened my eye.
My expectations for Kumaraswamy College, actually I was here for a 3-week camp mari irundhathu, where I learnt coding from like C++ and robotics kattukitten. Hostel the hostel life was really good, so I plan to join Kumaraswamy College, and my relative also studied here. She was the best outgoing CSE student. I hope the hostel life and academic life will be really, really good. And the expectations oda da na vandiruken. I hope it will fulfill it. And I heard extracurricular activities ko romba importance kodipingante. So I hope that takes place. Thank you. ஒவ்வொரு தொடக்கத்திற்கும் ஒரு நல்ல முடிவு தேவைப்படுகிறது. இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைந்ததற்கு காரணமாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் தருணம் இது. With this spirit of gratitude, may I now invite our esteemed head of freshman engineering, Dr. K. Chitrakala, to propose the vote of thanks. Please, ma'am. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லா வரலாறுகளும் ஒற்றை சொல்லிலிருந்தே பிறக்கின்றன. எல்லா பெருங்கடல்களும் ஒற்றை துளியிலிருந்தே உற்பத்தியாகின்றன. எல்லா மாற்றங்களும் ஒற்றை புரிதலில் இருந்தே உருவெடுக்கின்றன. இன்றைய நாள் அப்படி ஒரு நாள்தான். கொஞ்சம் உழைத்த பின் ரெஸ்ட் எடுத்தால் போதும் என்று தேங்கி விடுகிறவர்களுக்கு மத்தியில் தம் சாதனைகளால் எவரெஸ்டில் ஏறிய பிறகும் இயங்கிக் கொண்டிருக்கும் பெருந்தகை வெல்வெட்டு சொற்களால் நம் மனதில் கல்வெட்டு உணர்வுகளை விதைத்திருக்கிற சாதனை திலகம் திரு சுஜித்குமார் அவர்களுக்கு என் முதல் நன்றிகள். நம் கல்லூரி தலைவர் கல்வியையும் ஒழுக்கத்தையும் இரு கண்களாக கருதுகிறவர் சேர்மன் டாக்டர் கே ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு என் அன்பான நன்றிகள். நம் அனைத்து முயற்சிகளிலும் உறுதுணையாக இருக்கும் இணை செயலர் திரு KR சரண்குமார் அவர்களுக்கும் ட்ரஸ்டி திருமதி விஜயா ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மரியாதைக்குரிய முதல்வர் டாக்டர் BS முருகன், செயல் இயக்குனர் டாக்டர் S குப்புசாமி, சீஃப் HR ஆபீசர் டாக்டர் மோகன் பார்த்தசாரதி அவர்களுக்கும் என் அகம் நிறைந்த நன்றிகள். மாணவ மாணவிகளின் முன்னேற்றத்திற்காக ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பல்வேறு துறை தலைவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வகுப்பறை வார்த்தைகளால் இதய அறைகளில் இனிப்பாய் தங்கிவிடும் அறிவுத்திறன் மிக்க ஆசிரிய பெருமக்களுக்கு என் அன்பான நன்றிகள். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை என்கிற வள்ளுவரின் வார்த்தைகளுக்கு ஒளியேற்றி கொண்டிருக்கிற கற்றோரும் மற்றோரும் உற்றோரும் தர முடியாத பேரன்பை பிள்ளைகளுக்கு பரிசாய் தரும் பெற்றோர்களுக்கு என் பிரியமான நன்றிகளை உரித்தாக்குகிறேன். வாடியோருக்கு வரம் கொடுப்பது குமரன் சாமி, கற்க தேடியோருக்கு கரம் கொடுப்பது இந்த குமாரசாமி. குமாரசாமி பொறியியல் கல்லூரிக்கு பல வண்ண கனவுகளோடு வருகை புரிந்திருக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள். மேலும் ஆசிரியர் அல்லாத பிற பணியாளர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். ஆகஸ்ட் என்பது விடுதலையின் மாதம். அறியாமை சிறையில் கட்டுண்டு கிடப்பவர்களுக்கு கற்றலே விடுதலை. சுதந்திர கொடி விண்ணோக்கி பறக்கும் உங்கள் அறிவு கொடியால் இனி மண்ணெல்லாம் சிறக்கும். நீ என்ற சொல்லும் நான் என்ற சொல்லும் நாமாகும் திருநாளில் இந்த தொடக்க விழாவே உங்கள் வாழ்வில் வசந்தத்தை வரவு வைக்கட்டும். அனைவருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். Thank you, ma'am. Let us all stand for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा. विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा. तव शुभ नामे जागे तव शुभ आशीष मा
तव जय गाता जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे